ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இது 63வது நாள் 64வது எபிசோட் 8 டிசம்பர் 2 ஒளிபரப்பான ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பான நிகழ்ச்சியினுடைய எலிமினேஷன், அதாவது ஆனந்தி அண்ட் சாச்சனா எலிமினேஷனுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற QR கோட் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை தெரிவிக்கலாம். இந்தியன் அண்ட் UK அக்கௌண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேப்பல் அக்கௌண்ட்டும் US நேயர்களுக்காக இருக்குது. அதன் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை தெரிவிக்கலாம். பேப்பல் பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே வரும். பேப்பல் அக்கௌண்ட் ஆமாம், எதன் மூலமாக நீங்கள் ஷேர் பண்ணுறதா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்கிற ஒரு அக்கௌண்ட்டில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி நமக்கு வந்து லைவில் வந்து சப்போர்ட் பண்ண தருண் விக்னேஷ் அண்ட் சிமி செல்லா, பிரேம் கோகுல், இவங்க எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட்டு. மெம்பர் ஆனவங்க பேர் மெம்பர் ஆனவங்க பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சபரிநாத். ஆமாம், மெம்பர் ஆனவங்க பேர் வந்து சபர்மதி சரவணன். அவங்களுடைய தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். சாச்சனாவையும் ஆனந்தியும் வெளியேற்றிய ஒரு எபிசோட். இந்த எபிசோடில் மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, திருட்டு பிரியாணி குரூப்பையும் விதிமீறல்களையும் எந்த அளவுக்கு வந்து அவர் வந்து கண்டிச்சாரோ, ஆனால் அதே அளவுக்கு வந்து ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யாவும் ரோஸ் பண்ணார். பட் சௌந்தர்யாவும் ஜாக்லினும் ரோஸ் பண்ணதில் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை, பிரச்சனையும் இல்லை. ஆனால் திருட்டு பிரியாணி குரூப்பை அப்படியே எளிமையாக கடந்து போயிட்டு இவங்களை வந்து பயங்கரமாக கேட்டார். பட் இவங்களுமா பயங்கரமாக கேட்டதில் என்னன்னா, சௌந்தர்யா வந்து கை வச்சது ரொம்ப தப்பு. அது எதுவாக இருந்தாலும், என்னதான் பேச்சுவாக இருந்தாலும் கை வச்சது பெரிய தப்பு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து அதுதான் சொல்கிறேனே, இந்த ஜாக்லின் அண்ட் ராயனுடைய ஆட்டங்களை நீர்த்து போக செய்யறதுல சௌந்தர்யா அண்ட் ஜெஃப்ரி வந்து முதலிடத்தை வகிக்கிறாங்க. அதனாலே இந்த குரூப் வந்து உடஞ்சா போதும் அப்படின்னு நம்ம நினச்சிருந்தோம். அதே மாதிரி இது வந்து ஜாக்லின் டிவி அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொன்னாங்க. இப்பயும் திரும்ப சொல்கிறது என்னென்னா, அது எப்பயும் ஒரு விளக்கம் சொல்கிறது தான், பெரியார் சொன்னது தான். உன் புத்திக்கு உன் அறிவுக்கு எதுன்னு படுதோ அது நீ ஃபாலோ பண்ணு. நான் சொல்கிறது நீ ஃபாலோ பண்ண அவசியம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் நான் ஒரு கொள்கை வச்சுருக்கேன்ல, எனக்கு ஒரு விஷயம் தெரியல, அதை நீ மாற்றணும்னு ட்ரை பண்ணாது. அது தப்பாக இருந்தாலும் சரி, ரைட்டாக இருந்தாலும் சரி, அது என்னோட போட்டோம். கடவுளே இல்லைன்னு சொன்னார். மதத்தின் காரணமாகவும் ஜாதி காரணமாகவும் தான் மக்கள் வந்து அடிமைப்பட்டு போகிறாங்க. அதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து என்னென்னா, சாதியும் மதமும் வந்து தொடர்ந்து ரெண்டும் ஒன்று பிணைஞ்சிருக்குது. அங்கே அடித்தா இங்கே அடிக்கிறான், இங்கே அடித்தா அங்கே அடிக்கிறான்றதால் ரெண்டுத்தையுமே ஒழிக்கணும்னு நினச்சார் அவர். அவர்கிட்ட போய் அது இருக்குது தெரியுமா, இது இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது தான் அவர் வந்து உனக்கு தெரிஞ்சா ஃபாலோ பண்ண. ஆனால் அதே பெரியார் தான் என்ன சொன்னான்னா, கோயில் உள்ளார போகிறதுக்கு வந்து பர்மிஷன் வாங்கணுன்ட்டு வந்து போராடினார். கடவுளே இல்லைன்னு சொன்னால் அப்போ பாதிக்கப்பட்ட மக்கள் நிற்கிறதா ஏன் வேலைன்னு சொன்னார். அதுதான் நாங்கள் எங்கள் சைடில் சொல்கிறோம். எங்களுக்கு புரிதலை வச்சு நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா தாராளமாக நீங்கள் போகலாம். ஆனால் அதே நேரத்தில் எங்களுடைய விஷயங்களை மாற்றணும்னோ நினைக்காதீங்க. தட்ஸ் ஆல். ஓகே, ஃபைன், ஓகேவா, ரைட். ஸோ வந்த அத்தனை பேருக்கு எங்களுடைய நன்றி இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். பாராமணி, பத்மா விஜய், கமலாதேவி, ஜான்சன், பத்மா விஜய், நந்தினி, ரத்னா, யாமினி செல்வா, சங்கீதா, ராஜபாண்டியன், கோபிகுமார், புனிதா அண்ட் நித்யா பிரபு. அதன் பிறகு வந்து பிரின்ஸ்லி அமிர்தசாமி, AJM, அபிநயா த்ரு, ராஜம்பேகை, ஆமாம், புவனா பாலகணேஷ், ரஷ்யா, கார்த்திகா, கௌரிஸ்வரி, தியாகராஜன் ஆனந்தன், இவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. வந்த அத்தனை பேருக்கு எங்களுடைய நன்றி. இந்த பயலை நேற்று தான் சொல்லிட்டு இருந்தோம். அவன் சொன்னதுலேருந்து 2 மணி நேரம் குறையாம போயிட்டு இருக்குது. தொண்டை தண்ணியெல்லாம் கஞ்சி போகுது அப்படின்னு பேசிகிட்டே இருந்தோம். மிஸ் ஆன ஒரு விடுபட்ட பெயர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஜெயந்தார், புனிதா பொன்னுசுவாமி நீங்க சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். மற்ற எல்லாரும் சொல்லிட்டீங்க. விட்டு போனவங்க வந்து ஜெயந்தா தான். 60 பேர் இருக்கீங்க, 30 பேர் தான் லைக் பண்ணிருக்கீங்க. லைக் பண்ணாதவங்க கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இது எப்பவுமே இந்த அது என்னன்னு தெரியல, 400 பேர் இருக்கிறப்ப 200 பேர் லைக் பண்ணிடுறீங்க, 500 பேர் இருக்கிறப்ப 250 பேர் லைக் பண்ணிடுறீங்க. பட் அது இந்த பாதிக்கு பாதி எப்பவுமே இருக்கு. அது என்ன கதைன்னு தெரியல. இந்த தியாகராஜனுடைய கமெண்ட்லயே போவோம். ஓகே, அதாவது வந்து என்னன்னா, ஓகே, அருண் விஷால் கேங்க வந்து அவர் வந்து he didn't show the same weight அப்படின்னு அவர் சொன்னார். அதுதான் நம்மளும் சொன்னோம். அதே நேரத்தில் வந்து contestants are not showing good respect to VJS. They need to be humbled somehow to run this show அப்படின்ற மாதிரி சொன்னதும் ஒரு நியாயமான கருத்து தான். ஆனால் அதே நேரத்தில் நம்ம என்னன்னா, முதல்ல நம்ம வந்து அவங்களுக்கு வந்து டேக் த கால் மாதிரி அவங்களுக்கு முதல்ல வந்து ஒரு மரியாதை கொடுக்குறோம் இல்லையா? அந்த மரியாதையை கொடுத்தாலே அவங்க வந்து எல்லாருமே தலையை, அதான் நாம் வந்து ஆஃபீஸுக்கு வந்துட்டேன், நாலுலேருந்து நம்மளாம் நண்பர்களாக வேலை செய்யணும்னு சொன்னீங்கன்னா நண்பர்களாக வாமச்சு அப்படின்ற மாதிரி நம்ம தோல்லே கைப்பிடுவாங்க. அதேமாதிரி நம்மளுக்கிட்ட வந்து டேக் இட் ஃபார் கேண்டட் அட்வான்டேஜ் நிறைய எடுத்துவாங்க. ஆனால்
கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் பாக்குற மேனேஜர் கிட்ட வந்து பம்மிட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான். ஆமா, கேட்டா வந்து சுதா மேடம் வந்து செம ஜோவியல் அவங்க அப்படின்வாங்க. அவங்களா இருந்தா நம்ம என்ன, நம்ம வேலை செஞ்சே ஆகணும், அவங்க என்ன சுதா மேடம் மாதிரி அவங்க அப்படின்ற மாதிரி நம்மளே வந்து வச்சு செஞ்சுட்டு போவாங்க. எஸ், அது வந்து நம்மள ஒரு கட்டத்துல ஃபோர்ஸ் விட்டா அவங்கள்ட்ட நம்ம இப்படிதான் நீங்க நடந்துக்கணும்ங்கறத சொல்லிடுற மாதிரி ஆயிடும். வேற ஒண்ணுமே இல்லை, இப்படி நடந்துக்கணும்ங்கறத உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டாம் நம்ம நினைப்போம். பட் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நம்மள ஃபோர்ஸ் விட்டா ஒரு தடவையும் வந்து கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒண்ணும் பண்றதுக்கு இல்லை. இப்ப நம்ம நிகழ்ச்சியில போனா அப்படியே டக்கு நடுவில் இருக்கிற ரேண்டம் மாசம் பார்த்துட்டு வந்துடுறேன். முதல்ல வந்து அவர் உள்ளார வந்ததுமே வந்து என்ன பண்ணுவாரு, அவருடைய காஸ்டியூமை பத்தி பேசுங்க. நீங்க சொல்லுங்க. காஸ்டியூம் ரொம்பவே நல்லா இருந்தது இன்னைக்குமே அவருக்கான. அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த கஃப்டு ஷர்ட்ஸ் எல்லாமே அவருக்கு நல்லா இருக்கு. வித் தட் அந்த கையில போட்டிருக்க அந்த காப்பும் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த செயின் மட்டும் கொடுத்துடலாம் அப்படின்றத என்னோட திரும்ப ஜாக்கி கூட ஒரு செயினை போட்டு விடுங்க அப்படின்ட்டு. அது ட்ரைனிங் இது டென்சில் வாஷிங்டன் மாதிரி ஆயிடும்ன்றதுனால ஐ டோன்ட் வாண்ட் தட் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த இடத்துல ஒரு இடைச்செருக்கெல்லாம் ஒரு கதையை சொன்ன ஒரு நேற்று நீங்க வந்து படத்துக்கு போயிருந்தோம், மோனா 2 இவங்க ஆபீஸ் கூட தான் போயிட்டு இருந்தோம். அங்க போயிட்டு வந்ததுல கொஞ்சம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அவங்க ஒரு பிரிட்டிஷ்காரமா, அதுதான் மேட்ரு. அதான் பிரிட்டிஷ்காரமா தான் ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க இன்னைக்கு. வேற யாரோ ஒரு ஷவர்மா கடைக்கு ரெகுலரா போவோம். படம் போனோம்னா போய் ஷவர்மா கடைக்கு போய் ஒரு ரோலை சாப்பிட்டு வருவோம். அங்கதான் இருக்கிறதுலே கம்மி, 3 பவுண்டு குறைந்த செலவில் நிறைந்த பையன். அது சாப்பிட்டா பசி போயிடும்னு வச்சுக்கோ. அதனால அங்க போய் ஒரு சமையல் ரோடு சாப்பிடுவோம். இந்த பொண்ணு வந்ததுன்றதுனால இதையும் கூட்டு போயிருந்தோம். இதை கூட்டு போனா மழையும் பனியும் பயங்கர மழை முக்கியமா. இவங்க என்ன பண்ணாங்க, லேட்டா எனக்கு பின்னாடி நடந்து வந்தேன்னா அவங்க 2 பேரும் முன்னாடி போயிட்டு அவங்க ஏதாவது பணம் கொடுத்துட்டு போறாங்க. நான் ஓடினேன். அவன் ரெகுலரா எனக்கு தெரியும், ஏன்னா அவன் மட்டும்தான் எங்க ஆளுக்கு வந்து அழகா வெஜிடேரியனா கிளீனா வெஜிடேரியனா ஒரு ரோல் போட்டு கொடுப்பான்னு வச்சுக்கோங்க. அது காசு வந்து ரொம்ப கம்மியாகும். ஆமா, நல்ல டைப் நிறைய போட்டு கொடுப்பான். பாகிஸ்தானி போட்டு கொடுப்பான். அவன் என்ன பண்ணா, திடீர்னு கம்முன்னு தான் வந்து, அதாவது முன்னாடி சொல்லிருந்தா கூட வேர் இஸ் யுவர் வைஃப், திஸ் இஸ் யுவர் நியூ வைஃப் அப்படின்னு சொல்லிருந்தா கூட எனக்கு வந்து சந்தோஷமா இருந்திருக்கும். வந்ததுக்கு அப்புறம் தான் போட்டான். நான் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பெட்டி அவர் போட்டாரு. ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இவர் ஒய்ஃபை சேஞ்ச் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னாரு. நான் சிரிச்சுட்டே வந்தேன். அதுக்கு என் கிளைண்ட் சொன்ன பதில் ரொம்ப நல்லா இருந்தது. நான் அவ்வளோ லக்கியா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எந்த அளவுக்கு நம்ம வந்து இவங்களை பத்தி சொல்லியிருந்தா அவங்க அப்படி நினைச்சிருப்பாங்க. என் பொண்ணு, அதான் என் பொண்ணுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படியே சக்குன்னு அப்படி பார்த்துட்டு அப்படி எனக்கு அந்த நேரத்தில் எனக்கு புரியல. லக்கின்னு மட்டும் தான் வந்து லக்கி பாஸ்கர் சொல்றாங்க. இவங்க எப்போ லக்கி பாஸ்கர் பார்த்தா அப்படி நான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் அப்புறம் தான் அந்த கதை ஓடிச்சு. ரைட், எனிவே ஃபைன். காஸ்டியூம்ஸ் பத்தி சொல்லிட்டீங்க. காஸ்டியூம் ரொம்ப நல்லா. இன்னைக்கு 2 பேர் வெளியே போனாங்க. அது வந்து ஆனந்தி அண்ட் சாச்சனா. இந்த சாச்சனாவும் ஆனந்தி வெளியே போகும்போது உருட்டினது எல்லாமே வந்து ஓலா சாங் கேட்ட மாதிரி தான் எனக்கு. அது வேற ஒன்றும் கிடையாது. ஆனா எனக்கு ஆனந்தி வெளில போகும்போது சாச்சனா பண்றப்பெல்லாம் தான் உண்மையை நினைச்சேன், இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். சரியா, இதுல ஒரு நேத்துல இருந்தே ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கும்போது நான் திரும்ப சொல்றதுதான். நீங்க பாவம் பார்ப்பீங்க, நிறைய பதறுவீங்க, உங்க இயல்பே அதுவா இருக்கும். ஆனா யாரால வச்சு செய்வீங்கன்னா, நீங்க யாருக்கெல்லாம் கன்சோல் பண்ணீங்களோ அவங்க தான் உங்களை வச்சு செய்வாங்க. நீங்க கவனிச்சு பாருங்களேன். இன்னைக்கு ஒன்றும் இல்லை, பிரயாண வீடியோ வந்து ஆனந்துக்கு போடுவாங்க. முழுக்க ஜாக்கெட் தான் போய் நிற்பாங்க. அது சாச்சனா எழுதாலும் சரி, யாரும் எழுதாலும் போய் நிற்பாங்க. அந்த பொண்ணு போய் நிற்கும். ஏன்னா அது நிறைய அழுவுன்னு வச்சுக்காங்களேன். முக்கியமா வந்து ஆனந்தி அழும்போதெல்லாம் அவங்க அவ்வளவு சமாதானப்படுத்திருப்பாங்க. மச்சான் இது கேமே இப்படிதான் மச்சான், மைண்ட இது பண்றதுதான் இந்த கேமே அப்படிலாம் சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்க. நானும் கவனிச்சேன். 2 இடத்துல அனுப்பிச்சுதான் வந்தாங்க. இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல தான் மத்த எல்லா இடங்கள்லயுமே வந்து ஜாக்லின் தான் இருந்தாங்க. கொஞ்சம் திருப்பங்க இந்த இது கொஞ்சம் அந்த அங்க பாருங்க, லைட்டா அங்க பாத்தீங்கன்னா ஓரளவு லைட்டா இல்ல, எனக்கு இங்கேயும் தெரியும்ல. தெரிஞ்சதுன்னா ஓகே. அது ஏன்னா அந்த சோபாவுக்கு இந்த இதை நம்ம வந்து இது பண்ணி ப்ராடக்ட்ல சேர்த்துருக்கோம். அங்க பாருங்க சார், பாருங்க. இல்லங்க வரலங்க, அதுதாங்க. சரி, இப்ப பாருங்க சார், வரும் வந்துட்டுமா? போதும் கரெக்டா வச்சுக்கணும். நல்லா, அதாவது பதறி பண்ண ஓரளவுக்கு நீங்க வந்து இதாயிட்டு நல்லது. சரி, ஓகே. இப்ப ஜெஃப்ரியுடைய கேப்டனிஸ் எப்படி இருக்கு? அதாவது இது ஒரு டாக்டிஸா இருக்குது. அங்க போனா வந்து என்ன பண்றது, நானே எடுத்துறேன் பாரு அப்படின்னு போக வேண்டியது, அவங்க வந்து வேணாம்னு தடுக்க வேண்டியது. இது வந்து ஒரு கதையா போயிட்டு இருக்காது. என்னன்னு போய் கேட்போம் அப்படின்னு தான் விஜய் சொல்ல போறாரு. போன ஜெஃப்ரியை கூட்டு ஏன்பா அவங்க கேப்டன்ஷிப் என்ன அப்படின்னு கேக்குறேன். இதுல பொருத்த முடியாது. பட் இருந்தாலும் இங்க வந்து சொல்றேன். இப்ப சில பேர் வந்து அவங்களே சொல்லிடுவாங்க, நான் ரவுடி தான், நான் நல்லவன், நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப நீங்க அவங்கள வந்து டக்குன்னு போகும்போது இவன் இப்ப என்ன சொல்லுவான், அவன் தான் சொல்லியிருக்கானே ஏற்கனவே, நான் வந்து ரவுடி தான், கேட்டவன் தான் அப்படி சொல்லிட்டான். இப்ப போய் எப்படி கேக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 10 ஸ்டெப் பேக் அடிச்சிடுவோம்ல நம்மள. 10 ஸ்டெப் அதுதாங்க நிதர்சனத்தை சொல்றது தப்பா? நல்லா அதேதான். அந்த மாதிரி வந்து நம்ம நிதர்சனத்தை சொல்றதுல என்ன தப்பு சொல்லுங்க?
சொல்லுங்க. நான் என்ன நம்பாதன்னு சொல்றதும் என்கிட்ட வந்து குறைந்தபட்ச நேர்மை தான் இருக்குது. உங்களை வந்து அப்படியே வந்து தாங்கிலாம் அப்படியே பார்க்க முடியாது. நிறைய சொல்றது அது மாதிரி தானே. தாங்கி 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 ஒரு நாள் வரேன் சார், அதுக்கு வரேன் சார், ஒரு நாள் வரேன். இன்னைக்கு நான் அந்த மூட்ல இல்ல. சோ அந்த மாதிரியான விஷயமா தான் ஜெஃப்ரியை வந்து அவர் கலாச்சாரு. இதுல வந்து உள்ள இருக்கிற செல்லங்களை பார்ப்போமா அப்படின்னு இந்த வாட்டி கேப்டன் யாரு, ஜெஃப்ரி வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொன்னாருன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது வெல்கம் டு பிக் பாஸ் சீசன் 8 தமிழ், நான் உங்கள் விஜய் சேதுபதி அப்படின்னு சொல்லுவாரு. கைத்தட்டாம இருப்பாங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி இன்ட்ரோ கொடுத்தோமே எல்லாம் கைத்தட்டுங்க, அப்புறம் தான் கைத்தட்டுவாங்க. உள்ளார டிக்கெட் கீச்சு உள்ளார விடும் போதே நாங்க எப்ப சொல்றோமோ அப்பதான் கை தட்டணும்னு ஏதோ சொல்லிருப்பாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்க இருந்து கை கட்டினாங்க, எல்லாம் கை தட்டணும், எல்லாம் கை கட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் கை தட்டாம நம்ம மறந்துட போகிறோம் அசிஸ்டன்ட் டைரக்டர். ரைட், ஓகே, கியூ கொடுக்கல சரியா. ஸோ அதன் பிறகு வந்து கேப்டன் ஜெஃப்ரியை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றப்ப பசில் நீயே போய் எடுக்கிறதுக்கான ரீசன் என்ன ஜெஃப்ரி அப்படின்னு கேட்பாங்க. நம்ம நேத்தே சொன்னோம், ஜெஃப்ரியோடைய அந்த ஃபேஸ் வெளில வந்துட்டே இருக்க. அவர் கோவா கேங்ல சேர்ந்த விஷயங்களுக்கு திடீர்னு நடுவில் கூட ஒரு தாட் ப்ராசஸ் தோணுச்சு. கோவா கேங்ல அவருக்கு ஒரு சமூக வலைதளத்திலையும் நான் அதை படித்தேன். ஒண்ணுமே இல்ல, பொம்மை டாஸ்க் விளையாடுறதுக்கு ஆள் இல்ல, இவருக்கு போய் கோவா கேங்ல நானும் ஒரு மெம்பரா நான் நிறைய வாட்டி சொன்னா, நீங்க உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிக்கல, அதுவும் மிக முக்கியமாக பெண்கள்கிட்ட நீங்க பழகுறீங்க, உங்களுக்கு அவங்களை பிடிக்கல, நான் வந்துருங்க, அவ்வளவுதான், நகர்ந்துருங்க, தப்பா பேசாதீங்க. இவரு பழகிக்கிட்டே தப்பா பேசுறது தான் ரொம்ப ரொம்ப தப்புன்னு நான் சொல்றேன். அதுவும் வந்து யாரு கத்து கொடுத்தாங்களோ அவங்களையே கூர்பாக்குறது. கத்து கொடுத்தவங்க கூர்பாக்குறத விட உங்களுக்கு எல்லா உரிமைகளையும் ஒருத்தவங்க கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எந்த ஒரு எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாம, எந்த ஒரு, அதாவது நான் சொல்றது ஆண் பெண் வேறுபாடு, பாலின வேறுபாடுகள் இல்லாம ரொம்ப கேஷுவலா நடந்துக்கும் பொழுது நீங்க அவங்களையே போய் மத்தவங்கள்ட்ட பேசுறதுக்கு எப்படி அது தோணும்? இன்னைக்கு கூட வந்து மார்க்கிங் எல்லாம் பண்ணாராம் அவரு. அதாவது சிரிக்க வைக்கிறேன்ட்டு மஞ்சரி எல்லாம் மார்க்கிங் பண்ணி அதுக்கு சவுண்டும் ஜாக்கெட் எல்லாம் சிரிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது எந்த வகையிலையும் நியாயம் கிடையாது. ஏன் அப்படின்னா, நீங்க இதை வந்து நான் முதல்லயே வந்து நீங்க வந்து விஷால நீங்க கட்டிச்சிருந்தீங்கன்னா, வெளிப்படையாவே நீங்க ஒரு பொம்பளைய பேச தப்பு நீங்க கண்டிப்பா இது நார்மலைஸ் ஆயிருக்காது. அது எப்படி இப்ப அது அங்க விட்டதுனால என்னாச்சுன்னா, எல்லா இடத்துலயும் வந்து நார்மலைஸ் ஆகி அதை வந்து டேக் இட் ஃபார் கிராண்டடா அவங்க அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஏங்க இருங்க, நான் அதுதான் நான் திரும்ப திரும்ப சொன்னது வந்து, ஒரு பொது தளத்துல நீங்க வரும்போது சில விஷயங்களை நீங்க அட்ரஸ் பண்ணணும். அது நிறைய பேருக்கு போய் சேரும். ஒண்ணுமே இல்லாம ஒரு 30,000 சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு நாமளே வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கோம், கடந்து பேசிட்டு இருக்கோம். இதை செய்யாது, அதை செய்யக்கூடாது, இது இப்படி ஒரு விஷயம் வந்தா இதுக்கு இப்படி நடந்துக்கணும், இதுல இப்படி போகணும் அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கோம். அவ்வளவு பெரிய ஸ்டேஜ்ல அவ்வளவு பெரிய விஷயத்துல ஒருத்தவங்க ரொம்ப எளிமையா கடந்து போறாங்க. பத்மா விஜயோட கமெண்ட் படிக்கிறேன். டுடே தர்ஷிகா attitude was disgusting, but Vijay did not roast her for shamelessly smiling after making a blunder. He know to roast only Jack. இதுதான் நானும் சொல்றேன். நீங்க அதாவது கேட்கிற ஆட்களை நீங்க கேட்க மாட்டீங்க. அதாவது திருடி தின்னவன் எல்லாருடைய ரேஷனையும் திருடி தின்னவன் கேட்க மாட்டீங்க. ஆனா ரேஷனை வந்து பருப்பு கூடு அப்படி கூடுன்னு ஜாடமாடையா பேசிட்டு அங்கேயே சுத்திட்டு நான் காதை வச்சுக்கிட்டு மஞ்சரி, அதுக்குதான் இவங்க வந்து அந்த கேள்வியை கேட்டாங்க, எங்களுக்குள்ள நாங்க பேசிட்டு இருக்கோம். அதுக்கு நீங்க முக்கியத்துவத்தை கொடுத்து நீங்க பேசுறீங்கன்னா இது எந்த வகையில் நியாயம் நான் கேட்கிறேன். பத்மா விஜயோட அந்த கமெண்ட் தான் நாமளும் சொல்லணும்னு நினைச்சது. அதேதான். இதுல ரெண்டு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். ஒண்ணு என்னன்னா, இவர் முதல் வாரத்துல வர்ற கமெண்ட்டுகளை வச்சு முதல் வாரத்துல மஞ்சரி போல் ஒரு பெண்ணை வந்து விஜய் எப்படி எல்லாம் வந்து செஞ்சுட்டாரு அப்படின்னா, அதுக்கு வந்து உடனே இந்த வாரத்துல வந்து சரி பண்ணணும். அதேதான், அவங்க தப்பே செஞ்சதுக்காக நீங்க சரி பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்க ஒரு ஸ்டாண்ட்ல இருந்துட்டு அவங்களை அப்படியே விட்டுட்டு அதை போலாம். அதை சரி பண்ணணும்ங்கிறதுக்காக எல்லா இடங்கள்லயும் அவங்களை கூப்பிட்டு சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்தது. இதுதான் ஆனந்தி தப்பிச்சது காரணமும், இதுதான் ஆனந்தி தப்பிச்சது காரணமும். சீசன் 7ல வந்து மாயா தப்பிச்சது காரணமும் அதுதான். கேள்விகளே இல்லாம போனதுதான் மாயாவும் பூர்ணிமாவும் அவ்வளவு ஆட்டம் ஆனதுக்கு. அதனாலதான் நான் திரும்ப சொல்றேன், இந்த கேம்ல யார் ஜெயிக்கிறாங்க போறாங்க டசன்ட் மேட்டர் ஃபார் அஸ். ஆனா சொல்ல வேண்டிய கருத்தை நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருப்போம். ஆனா நிக்சன் எங்க போனாங்க, பூர்ணிமா எங்க போனாங்க, மாயா எங்க போனாங்க, அதை மட்டும் நீங்க கவனிச்சுக்கணும். அவ்வளவுதான். எங்கேயாவது உங்களுக்கு வந்து அதற்கான பதில் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நீங்க வந்து அதான் சொல்றேன். இப்ப வந்து அவங்க வந்து அதாவது தெரியல சார், அது வந்து பண்ணல சார், ரவா ரெட் செய்யக்கூடிய வழிமுறை ரெசிபி சொல்றாங்க. அதுக்கு வந்து நீங்க கமெண்ட் இருக்கீங்க. இதுவே ஜாக்கா இருந்தா நீங்க சுத்தல விடுறீங்க. நீங்க ஆமா நில்லுமா என்னமா சுத்தல விடுறேன், நான் என்னமா சமய டிவி நடத்துக்கு அங்க வந்திருக்கேன்னு உடனே அங்க பாஞ்சிருப்பீங்க. இன்னைக்கு பாஞ்சாரு சார். அதாவது கேட்ட கேள்வி என்ன, நீங்க பண்ணது தப்பா இல்லையா அப்படின்னா நீங்க திரும்பவும் வந்து வேற மாதிரி பேசுறீங்கன்னா அப்புறம் என்னமா அர்த்தம் அப்படின்றதா இருக்கட்டும். சரி, நான் இதை கேட்கறேன். இன்னொரு விஷயமா நீங்க சொன்னது என்ன அப்படின்னா, எப்படி நீங்க சார் அவங்க வச்சி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன சீ சொல்லிட்டாங்க சார் இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. நான் கேட்கறேன், மூடிட்டு உட்காருன்னு சொன்னாருல்ல.
ஒரு பிஜேபி சப்போர்ட், அவங்க அப்பா ஏதோ பிஜேபியில இருக்கா, அவர் பெரிய டீம்லாம் வச்சிருக்காரு. திடீர்னு போட்டு இவங்களை மீம்ஸ் போட்டா என்ன பண்ணுவார் அவர்? அதுதான் சரி சரி எங்க கை வைக்கணும்னு ஒரு இல்ல சரி மேடம். சார். அப்ப அவரை வந்து நீங்க வந்து ஒண்ணுமே கேட்கல. அது சொல்லிடுச்சு இல்ல, இனிமேல் அப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிடுச்சு, அவ்வளவுதான். அப்ப விஷாலையும் நீங்க வந்து இனிமேல் அப்படி பேசாத, அவ்வளவுதான். விஷால கேட்கவே இல்லையா? விஷால் கிட்ட அப்படியே நான் அதை சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் பார்த்துக்கங்க அப்படின்ட்டீங்க, அவ்வளவுதான். இப்ப அவர் வந்து இன்னைக்கு நேத்து கூட ஃபீல் பண்றாரு, என்ன எதுவுமே செய்யலையாமே அப்படின்ட்டு அவர் ஃபீல் பண்றாரு. ஆமா ஆமா அதேதான். இதுல நிறைய பேர் இதை விட மோசமான கெட்ட வார்த்தைகள் பேசியிருந்திருக்காங்க, மோசமான ஒரு வார்த்தைகளை பேசியிருந்திருக்காங்க, குரூப்பிசமா இருந்திருக்காங்க. நீங்க அங்கெல்லாம் நீங்க அதெல்லாம் பேசிருந்து இதையும் பேசினா தப்பே இல்லைன்ற நான் திரும்பவும். ஆனா அங்கெல்லாம் பேசாம அந்த வார்த்தைகளுக்கு முதல் வாரத்துல இருந்து அந்த பொண்ணு தான் நீங்க வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. அதனாலதான் நம்ம பாதிக்கப்பட்டவர் பக்கம் இப்போ நாங்க நிக்கிறோம். இதுல ஒரு உருட்டு வேற ஜாக்கி, அதாவது அவர் அப்படி சொல்ல அவர் ஜாக்லினை வந்து மெருகேத்திக்கிட்டே இருக்காரு. என்னத்த அதுதான் எனக்கு புரியல. சிறுமைப்படுத்திட்டு இருக்கீங்க ஒரு அதாவது என்ன சொல்றது தெரியல. சரி ஓகே. இன்னைக்கு அப்படி இருந்தும் கூட ஜாக்லின் பாத்தீங்கன்னா சரிங்க சார், ஓகே சார், புரியுது, அது ரொம்ப என்ன சொல்றது லெஃப்ட்ல ஹேண்டில் பண்ணிட்டு போறாங்க. மார்க் மை வேர்ட், வெரி ஸ்மார்ட் கேர்ள் ஜாக்லின், ஐ பிலீவ் ஹர். ஆனா காலமும் சூழலும் அந்த பொண்ணு எப்படி ஒத்துழைக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு பார்த்தது இல்ல, இதுக்கெல்லாம் அது வேற மாதிரி ரியாக்ட் பண்ணும், அதெல்லாம் வச்சு செய்யும். அது மட்டும் நல்லா தெரியும். பாப்போம் கேம் எப்படி இருக்குன்ட்டு. ஒருவேளை அது வந்து புசுக்குன்னு போனாலும் போடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இந்த வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே சோதனைகள் தான். எத்தனை டேஸ்க்கு எவ்வளவு கொடுக்குறோன்றத பொறுத்து தான், எவ்வளவு வரலையும் வந்து ஒரு மரண வழியை தாங்குவாங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. சைக்கலாஜிக்கலா வந்து அதை எந்த அளவுக்கு இவங்க தாங்குவாங்கன்ற ஒரு ரோஸ்ட்ல வந்து எவ்வளவு தூரம் தாங்குவாங்கன்னு ஒன்று இருக்கு. அது எந்த அளவுக்கு அந்த பொண்ணு தாங்கி அதை எடுத்து ரிவெஞ்ச் எடுத்து அதை சரியான முறையில் போகுதான்னு தெரியல. ஏன்னா இதுக்கு முட்டுக்கட்டையா, ஏன்னா ஏன் இந்த குரூப்புக்கு வந்து அந்த பொண்ணு போச்சு அப்படின்றதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. சொல்லுங்க. எப்போ பார்த்தாலும் ரோஸ்ட் பண்ணிடும் போது சொல்லி ஆகிறதுக்கு ஆளுன்ற மாதிரி தான் அப்படி போய் ஜாயின் பண்ணி இதை வந்து அந்த பையன் வந்து 2 பேருக்கும் ஆறுதல் சொல்ல வந்து இது மாதிரி ஆகி போய் நிற்கிது வச்சுக்காங்களேன். அதுதான் மெயினாக நான் பார்க்குறேன். எஸ் ஓகே சொல்லுங்க. சோ இப்போ எங்க இந்த விஷயத்துக்கு வந்துருவோம். கேப்டன் ஜெஃப்ரியை வந்து அவர் கேட்கும்போது ஏன் பஸ்ஸில் எடுக்க விடலை இந்த ரீசன் போது ஜெஃப்ரி அவருடைய விளக்கங்கள்லாம் பயங்கரமா கொடுப்பாரு. சார் நான் ஒரு விஷயத்த கண்டிக்கிறேன், எனக்கான மரியாதையை அவங்க கொடுக்கல அப்படின்னும் பொழுது நான் என்ன சார் செய்ய முடியும்? அதனால எனக்கு தோணுச்சு இது வேற யாராவது பார்த்தாலும் இதான் நடக்கும், அதுக்கு நானே போய் எடுத்துடலாம்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் வந்து நான் எடுக்க போனேன். என்னமா தர்ஷிகா நீங்க இதை வந்து செய்யறது என்னன்னா, சார் தப்புதான் சார், நேத்து தப்புதான் சொன்னதுக்கு அவ்வளவு பேச்சு பேசுறீங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு ரொம்ப நேரம் கழிச்சு அவங்களே மைக்ல ஏதாவது சொல்லியிருப்பாங்க, மைத்ரி சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன். சார் நேத்து தப்பு மட்டும் சொல்லிட்டு உட்காந்துராதீங்கன்னு சொன்னீங்க, இன்னைக்கு நீங்க சொல்லணும் அப்புறம் அது வந்து மெட்டீரியல் மீம் அண்ட் மெட்டீரியல் ஆயிடப்போகுது சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க போல இருக்கு. அதனால அவங்க வந்து சொல்லும் பொழுது அவர் சொல்வாரு, ஒரு பதவி ஒரு விஷயங்கள் உங்களுக்கு கொடுத்தா நீங்க ஏற்கனவே கிச்சன் டீம்ல இருந்திருக்கீங்க, இதெல்லாம் செஞ்சதுனாலதான் ஜெஃப்ரி உங்களை நம்பி அதை வந்து கொடுக்குறாப்ல, பட் அதையே நீங்க செய்யாம நீங்க வந்து இப்படி சொன்னா என்னமா அப்படின்னு சொல்லிட்டு தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பாங்க ஜெகே அவங்க. அவர் அதான் சொல்லுவாரு, சிரிப்புக்கு என்ன அப்படின்வாரு. இப்ப ரவா உருண்டை எப்படி செய்வதுன்ற மாதிரி இல்லையா தர்ஷிகா, ரவா ரெசிபி சொல்லுவாங்க. ரவா அவங்க சுத்தி விடல அவங்களெல்லாம் நான் ரெசிபி கேக்குறேன், நான் என்னமா நீங்க அப்படின்னு கேட்க மாட்டீங்களா? அதான் அவங்க கேட்கவே மாட்டாரு. எப்ப அசாருதீனும் அஜய் ஜடேஜாவும் கிரிக்கெட் புக்கியில் மாட்டினாங்கன்னும் போது எனக்கு அந்த கேம் மேலே எனக்கு விருப்பம் இருந்தது. நான் வந்து காலையில் 4 மணிக்கு 10th டியூஷன் போகும்போது கூட வந்து பாதி கேமை வந்து பார்த்துட்டு போகிற அளவுக்கு கிரிக்கெட் வெறியன், எல்லாம் ஆஃப் சைடு லெக் சைடு அது கண்டம் கருமந்தனம், அதாவது அவன் எங்கேயோ போட்டுட்டு அவன் வந்து ஒன்றுக்கு போயிடுவான் பேடை ஊற்றுட்டு. நாங்கள் எங்கள் ஆட்சியுமே எங்கள் அத்தை வீட்டில் அவன் இப்படி போட்டுக்கூடாது, வந்து ஆப் ஸ்பின்னு இந்த மயிரை பிடுங்கினா மட்டையை கட்டினா அப்படி பேசிக்குவோம், அடியும் நடப்போம் வச்சுக்கேன். பட் எனக்கு இப்பயும் கிரிக்கெட் பத்தி தெரியல. ஆனா ஒரு இது பார்த்தேன், ஒரு மீம்ஸ் பார்த்தேன். இந்த பக்கம் வந்து செஞ்சுரி ரெக்கார்டு எல்லாமே உடைச்ச வினோத் காம்ப்ளே டெஸ்ட்ல வந்து அவ்வளோ விஷயங்கள் பண்ணி அவர் கேம்லே இல்லை, ஆனா சச்சின் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு மீம்ஸ் பார்த்தேன். ஸோ அதுதான் இங்க சொல்ல வந்தேன். அதாவது ரொம்ப எளிமையானவர்கள் அப்படின்னா அவங்க நிறைய நிரூபிச்சுட்டே இருக்கணும். ஜெயலலிதானா அவங்க சொத்து குவிப்பவர்களை பதவி நீக்கமே செஞ்சாலும் அவங்க வந்து அயன் லேடியாக பிரபலமானவங்களும் பொதுத்தளத்தில் இயங்குறவங்களும் அதை திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா கலைஞர் வந்து திருட்டு ரயில் ஏறி வந்தவனும் ஊழல் குற்றவாளின்னும் திரும்ப திரும்ப அதை மக்கள் மத்தியில பதிய வச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் நம்ம வந்து தொடர்ந்து எதிர்த்துட்டு இருக்கோம், தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். அது நீங்க என்னையே அவமானப்படுத்தினாலும் சரி, நீங்க என்னதான் என்ன தூக்கி போட்டு உதைச்சாலும் சரி, எப்பயுமே அதை பேசிட்டே தான் இருப்பேன். That's all. Yes, சொல்லுங்க. சோ இவர்கிட்ட இந்த கேள்வி எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இவங்க ரவா உருண்டை சொல்லும் பொழுதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் சொல்லுவார். அதாவது
கலந்து பேசியாவது ஒரு முடிவு எடுத்திருக்கலாம்மா. இப்போ உங்களுக்கு ரவா உருண்டை வேணும் அப்படின்னா நீங்க கலந்து பேசியாவது ஒரு முடிவு எடுத்திருக்கலாம் இல்லையா? இப்போ ஒண்ணுமே இல்ல, இப்ப நீங்க இவ்வளோ வந்து போடுறீங்க, அதன் பிறகு வந்து இதே விஷயத்த மஞ்சரி கேட்டா ஒரு கப்பு பால் கொடுக்கறதுக்கு நீங்க அவ்வளவு பேசுறீங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சுகருக்காக பேசினவங்க தானே பண்ணீங்களா அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாரு. சொல்லும் போதுதான் மஞ்சரி எழுந்து கேள்வி கேட்பாரு. மஞ்சரிக்கு இப்ப நல்லா தெரிஞ்சிருச்சு என்ன நீங்க சப்போர்ட் பண்றீங்களா அப்படின்றதுக்காக. நேத்து போன வாரம் ஃபுல்லா என்ன இது பண்ணீங்க, இப்ப இந்த வாரம் என்ன சப்போர்ட் பண்றீங்களான்னு அவங்க வரிஞ்சு கட்டிட்டு வராங்க. அவசியம் அவங்கள நான் இந்த விஷயத்துல இதெல்லாம் சொல்ல மாட்டேன், அவங்களுக்கான பாயிண்ட் அவங்க ரொம்ப தெளிவா எடுத்து வைக்கிறாங்க. சோ அவங்க சொல்லும்போது அவங்க வந்து சொல்லுவாங்க, உங்களுக்கு இது தெரியுமா மஞ்சருக்கு இந்த பால் விஷயத்துக்கு நீங்க இப்படி எடுத்து வைக்க கூடாதுன்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன பதில் அப்படின்னும் பொழுதுதான் ஜெஃப்ரி வந்து சொல்லுவா, இல்ல சார் எனக்கு வந்து இது என்னன்றது தெரியல, அதிகார துஷ்பிரயோகம் மாதிரி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து சொல்லி முடிப்பாங்க. சொல்லி முடிச்சதற்கு அப்புறம் தான் வந்து இவர் வந்து சொல்வார், 200% எஃபோர்ட் போடுற ஆளுன்னு நீங்க சொன்னீங்களே, இப்ப இன்னைக்குல முன்னாடி சொல்லியிருந்தீங்கல்ல 200% எஃபோர்ட் போடுற ஆளு, அப்ப எப்படி இருக்கணும், இது என்ன பிரச்சனை, உங்களை யாரையும் வந்து சாப்பிடாதீங்க கொள்ளாதீங்கன்னு சொல்ல, கலந்து பேசி எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு ஒரு விஷயத்துக்கு வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் செய்றீங்க, அப்ப எல்லாத்தையும் கலந்து பேசிருக்கணும்ல. நீங்களா ஒரு முடிவு எடுத்துக்கிறீங்க, ரவா இருக்கு ஒரு வாட்டி பண்ண போதும், ஒரு 3 வாட்டி பண்ணதையும் எப்படி அவர் வந்து தடவி கொடுத்து போனாருதான் நித்யா பிரபு கேட்டாங்க. இப்படி வாட்ஸ் யுவர் ஒபினியன் அபௌட் விஜய் ரோஸ்டிங் தர்ஷிகா மைட்லி அண்ட் அகைன் கோஸ் டு பேக் வந்து ஜாக் அண்ட் சவுண்ட், அதாவது ஊர் கிளச்சவன் பிள்ளையார் கோயில் ஆடி, தட்ஸ் வாட் ஐ ஃபெல்ட் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதே தான் நான் சொன்னேன். அதுக்கு தான் வந்து கலைஞரையும் ஜெயலலிதா வேற ஒரு விஷயமே இல்லைங்க. கலைஞர் வந்து எப்பயுமே அவங்க வந்து இறங்கிக்கிட்டே இருக்கணும், நெருப்பாத்துல இறங்கி நிரூபிச்சுட்டே நிரூபிச்சுட்டே இருக்கணும். அவங்களும் வந்து ஜஸ்ட் லைக் தட். இன்னைக்கு தான் முதல் தடவையாக ஒருத்தவங்க குரல் கொடுத்துருக்காரு, ஒரு முன்னாள் நீதிபதி. அதாவது 10% கொடுக்குறீங்களே இவிஎஸ், அதில் வந்து அவங்க வந்து எந்த கஷ்டத்தையும் படாத வந்து புறவாசல் வழியாக வாங்குறாங்க, அவங்க எதை வச்சு நீங்கள் கொடுக்குறீங்க, இப்போ தான் முதல் குரல் வந்துருக்குன்னு வச்சுக்காங்களா. இதுதான் இங்கே நடக்கிறது. இங்க இன்னும் வந்து 4 பேருக்கு வந்து ஐஐடின்னு என்னன்னு தெரியாது, அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கிறத பத்தி கூட அவனுக்குமே தெரியாது. அங்க விழுப்புரம் பக்கத்துலயோ இல்ல திருநெல்வேலி பக்கத்துல இருக்கிற காலையில அங்கங்க கடனை உடனே பரட்டி பிள்ளைங்களை அங்கேயே படிக்க வச்சுருவானுங்க. அண்ணா யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்கிறதும் அங்க வந்து படிச்சா பல வாய்ப்புகள் கிடைக்குன்றதும் ஐஐடின்னு ஒன்று இருக்கிறதும் இங்க நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ஆனால் இவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுன்னா அந்த 10% வச்சுக்கிட்டு புறவாசல் வழியாக போய் வாங்குறது தான் அது கொடுமையாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுதான் அதில் நம்ம ஆட்களே அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நிற்கிறதும் அதுக்காக பேசுறதும் தான் கொடுமையான விஷயங்கள். எஸ் ப்ளீஸ். எஸ் சார். ஸோ இந்த விஷயங்களை கேட்கும்பொழுது தான் வந்து டமால் சம்பந்தமே இல்லாமல் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, சௌந்தர்யா அது என்னமா அது மாக்கிங்க எனக்கு புரியவே இல்லை, சௌந்தர்யா ஜாக்லின் அப்படி செய்யக்கூடாதான், சௌந்தர்யா ஜாக்லின் 2 பேருமே மூடிட்டு போ அப்படி சொல்லலாம் சார். அது வந்து ஒருத்தர் கோவத்துல அவரை மீறி சொன்ன வார்த்தை, நீங்க ஏன் அதையும் இதையும் ஒண்ணு பண்றீங்க? சரி அதுக்கு ஒரு ஆனா கேட்டதுல நியாயமான விஷயம், கையை எப்படி மேல வைக்கலான்றதுக்கு தாராளமா நீங்க கேளுங்க. இதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. உண்மையிலே கோவம் வந்தா நீங்க கை வச்சிருக்கீங்களா, அது யாரா இருக்கட்டும், அது ராயனா இருக்கட்டும், அது சவுண்டா இருக்கட்டும், ஏன் ஜாக்லினே பண்ணாலும் தப்பு தான். அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. இதை விட அவச்சொற்களை பேசிய ஆண்களை நீங்கள் என்ன செய்கிறீர்கள், அதை நீங்க முன்னாடியே கேட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு ஜெஃப் பண்ணிருப்பாப்லன்னு சொல்றாங்க. நான் என்ன பார்த்துதான் பேச முடியும். அதை எப்படி நீங்க அனுமதிக்கிறீங்கன்னு கேட்கறேன் நான். கரெக்டான கேள்வி சார். ஆனா இங்க என்ன, அதான் நீங்க இப்ப பொறுத்த வரைக்கும் ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்கீங்கல்ல, அந்த கிரைட்டீரியா கேட்கற மாதிரி நீங்க கேள்விகளை கேட்கறீங்க, அவங்கள வந்து நிக்க வைக்கிறீங்க. இப்ப நீங்க சௌந்தர்யாவை கேட்டதை நான் தவறே சொல்ல, அது என்னமா அது மாக்கிங், இது என்னமா ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன், இது எப்படி சௌந்தர்யா, அதாவது போன வாட்டி வந்து நான் சொன்னேன், அப்ப வந்து அருண் வந்து நான் கை எடுத்து கும்பிட்டது அந்த விதத்துல இல்லைன்னு சொல்லிட்டாரு, அது பரவாயில்ல, பட் இப்படி ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் இதுக்கு என்னன்னு வந்து பேசுறது அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து சௌந்தர்யா கிட்ட கேட்பாருன்னு வச்சுக்கோங்களேன். சோ சௌந்தர்யா கூடவே எழுந்துச்சு, ஜாக்லின் எழுந்து நிக்க வச்சுட்டாரு. நிக்க வச்சதுக்கு என்ன கேள்வினா, மஞ்சரி நீங்க ஏமா கேட்கல சார், போன வாட்டியே வந்து கிச்சன் டீம்ல நாங்க 2 பேரும் தான் பேசிட்டு இருந்தோம், என்னை வந்து கேட்க கூடாதுன்னு சொன்னாங்க, அப்புறம் ஏமா ஜாக்லின் நீங்க கேட்டீங்க? மஞ்சரி வந்து ரொம்ப தெளிவா நேற்று ரோஸ்ட்டுக்கு அழகா அவங்களை வந்து கூட்டு வந்து உட்கார வைக்கணும் பண்ணாங்க. ஆனா அவரு கேட்க வந்தது தட்டி விட்டதுக்கும் தள்ளி விட்டதுக்கு தான் வந்தாரு. சோ இதெல்லாம் வச்சுட்டு வரும்போது அவங்க பயங்கரமா ரோஸ்ட் ஆனாங்க. இதுல தப்பு நிறைய செஞ்சு, அதாவது நிறைய நடுவுல வந்து இது எப்படி சாத்தியம் கேட்டவங்க மாட்டிட்டாங்க, தப்பு செஞ்சவங்க ஹாப்பியா இருக்காங்க. இல்ல அதுதான் ஏமா இதெல்லாம் எடுக்கலான்னு கேட்ட ஒரு பொண்ணு, சாம்பாருக்கு வந்து அப்ப பருப்பு தனியா கொடுப்பீங்களான்னு கேட்டவங்கள புடிச்சு உட்கார நிக்க வச்சுக்கிட்டு நான் கேக்குறேன். இப்ப நீங்க இப்படி இவ்வளவு பேசும்போது பிபிங்கிற இடத்துல நீங்க இந்த மாதிரி இருக்கிறத காதுல வாங்கினதை கேட்டுட்டு பேசிட்டு இருக்கிறவங்க இருக்கதானே செய்வாங்க. அப்ப அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, மஞ்சரி கேட்டதுனாலதான் உங்களுக்கு பிரச்சனைட்டாங்க உடனேவே. அதான் சமூக வலைதளத்தெல்லாம் பாத்துட்டு வர்றாரு. அது ஒண்ணு ஜாக்கி, இன்னொன்னு குரூப் பாட்டு குரூப்னு நிறைய இருக்கு இவருக்கு. ஏன்னா இதே இந்த கன்சர்ன், அதுதான் நான் வந்து ஒரு விஷயம் தெரியாம ஒருத்தவங்க நான் குற்றச்சாட்டு வைக்கவே மாட்டேன்.
அப்படி ஒருவேளை அந்த குற்றச்சாட்டு தப்புனா நான் மன்னிச்சிடுங்க, நான் அது வந்து தப்பா எனக்கு சரியா புரிஞ்சுக்காம பேசிட்டேங்கன்னு சொல்ற ஆள் நான். ஓகே. மிக சரியா மஞ்சரி சொல்லுவாங்க. ஏன் அன்னைக்கு வந்து காஃபி வந்து 600 ரூபாய்க்கு வந்து காஃபி எடுக்கும்போது மட்டும் தெரிஞ்சுதா அப்படின்னும் போதே அது வன்மம் கூடணும் தான் அவங்க வராங்கன்றதும். சார் இங்க நான் தான் கேக்குறேன், பிக் பாஸ் வீட்ல இப்படிதான் பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இவருக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா பேசுனதெல்லாம் நீங்க இப்ப எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அப்ப நீங்க எல்லாரும் பேசுறதை எடுத்துட்டு வரணும் இல்லையா? இப்ப நேத்து நீங்க இவ்வளவு கரெக்டா இப்ப இன்னைக்கு இந்த கேள்விகளை வார்த்தைகள் மஞ்சரி நீங்க என்ன சொன்னீங்க சௌந்தர்யா, நீங்க இதுக்கு நடுவுல அந்த ரகுவரன் ஒரு படத்தை கேட்பாரு, இல்ல அதுக்கு நடுவுல இதுக்கு நடுவுல 2 பேருக்கு சிரிக்கும் போது நீ என்னவோ சொன்னீங்க அந்த மாதிரி அந்த மாதிரி கேக்குறீங்க. அந்த படம் ஓகே. இன்னும் புது புது அர்த்தங்களையும் கேட்பாங்க. அவங்க பேசியிருந்தால ஒரு சிரிச்சாலே கலுக்குன்னு சிரிச்சாலே அப்ப என்ன சொன்னேன், அதுக்கு முன்னாடி என்ன சொன்ன அப்படின்னா மாயரா போச்சு போ அப்படின்ட்டு போய் பாட்டு பாடுவார் இவரு ரகுமான். கண்டிப்பா. என்னாலும் நான் சரி ஒரு நிமிஷம் அப்படி இருங்க. சாஸ்தா கந்தசாமி வந்து நீங்க டங்கு ஸ்லிப் ஆகி ஜாக்லின் டிவின்னு சொன்னீங்க. ஐ ஃபெல்ட் இட் வாஸ் ஃபன்னி சோ ஷேட். சாஸ்தா நான் உங்களை சொல்லவே இல்லை. இது சம்டைம்ஸ் இது மாதிரி ஹேப்பன் ஆகும். ஆனால் அது உங்களை சொல்லலை, அது பொதுவாக சொன்ன ஒரு கருத்து. அது வந்து நக்கலுக்காக சொன்னது. நிறைய கமெண்ட்ல அந்த மாதிரி வந்ததுனால சொல்றதுக்கு. அதனால நீங்க சொன்னதுனால அது சொல்லப்படவில்லை. அது மொத்தம் அதெல்லாம் புரிஞ்சுக்காங்க. அப்படியே டக்குன்னு 4-5 கமெண்ட் பார்த்துக்கோங்க. 304 பேர் இருக்கீங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க கண்டிப்பாக. ஸோ அப்படியே டக்குன்னு நான் கமெண்ட் படிக்கிறீங்களா? கமெண்ட் படிக்கிறது முன்னாடி நான் வந்து தருண் விக்னேஷுக்கும் சாஸ்தா அவங்களுக்கும் வந்து தேங்க்யூ சொல்லிக்கிறேன். 2 பேருமே வந்து $5 கொடுத்துருந்தாங்க நமக்காக. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். அதே மாதிரி இந்த தாலாட்டு சாங் மாதிரி இருந்தது. இந்த இது மாமன் அடிச்சாரோ மல்லிகை பூ செண்டாலே அப்படின்னு ஒரு பாட்டு வரல, அந்த மாதிரி இருந்தது. எனக்கு புவனா பாலகணேஷ் வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணீங்களான்றது தான் வந்து இந்த 5 பவுண்டு கொடுத்துட்டு நம்மள வந்து வெறுப்பேத்துறதுக்காக வந்து மிஸ் பார்கவி வந்து கேட்ட கேள்வி என்னன்னா, நல்லா என்ஜாய் பண்ணீங்களா இந்த ரோஸ்ட் அப்படிங்கறத. சிங்கப்பூர் எக்ஸ்ப்ளோரர் சொல்றதா ரொம்ப கரெக்டான விஷயம். ஜாக்கி டிவிக்கு இருக்கிற உறுதி விஜேஎஸ்க்கு இருந்தா நல்லா இருக்கும். ரிவ்யூஸ் வியூக்கு ஏத்த மாதிரி ஒரு வீக்கும் ஸ்டாண்டர்ட் மாத்திட்டே இருக்காரு. இது தாங்க உண்மை. அதனாலதாங்க நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். அவரு அதாவது 1000 பேர் சொல்லுவானுங்க. அதனாலதான் நான் பெரிய கருத்து எடுத்து வந்தேன். அவர் 1000 பேர் சொல்லும் போது உன் புத்திக்கும் உன் மனசுக்கு எதுன்னு படுதோ அதை ஏத்துக்கு நடுறான்னு சொன்னாரு. 2வது எனக்கு ஒரு கொள்கை இருக்குல்ல, அந்த கொள்கையை மாற்றவே முடியாது சொன்னேன். அதனாலதான் நீங்களும் என்னை வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா இதெல்லாம் இருந்த போதும் 30,000 தான் இன்னமும் இருக்கு. எனக்கு அது பிரச்சனையே இல்லைன்ற நான். நீ அதோட இருந்தா வா, இல்லைன்னா வராதுன்னு திரும்ப சொல்றது அதுதான். அப்ப இவரு வாரம் போய் எங்கேயாவது ஒன்று பார்த்து வந்து உடனே அதுக்கு எதிர்வினை ஆட்டுற மாதிரி வந்துட்டு இருக்கிறது தான் இங்க கொடுமை. எனக்கும் நிறைய நண்பர்கள் இருக்காங்க. எனக்கும் அதே மாதிரியான விஷயங்கள்லாம் அனுப்புவாங்க. அதுல எது சரி அது அனுப்பும் போதே சொல்லுவாங்க, இந்த பாரு நான் உனக்கு அனுப்புறேன், இதை பாரு, இது எனக்கு தெரியும், நீ எது எப்படிதான் சொன்னாலும் உனக்கு வந்து நீ வந்து உன் கருத்துல மாற மாட்டேன், இது என் பக்கத்துல நான் பார்த்த விஷயத்தை உன் கண்ணில் அனுப்புறேன். அப்படிதான் வரும் எனக்கு. சில பேர் வந்து அவங்க ஒத்த ரசனையாவே இருக்குன்றதுனால அவங்க பார்க்கவே மாட்டேன். நான் பேசிட்டு தான் அதுக்கப்புறம் போய் பார்ப்பேன் என்ன சொல்லியிருக்கா அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஆனால் நான் நிறைய ரிவ்யூஸ் நான் பார்க்கவே மாட்டேன். காரணம் அவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுன்ட்டு. நான் முதலாக இதை புரியாமல் நானும் சின்ன வயசில் நான் இளையராஜாவின் மியூசிக்கே கேட்டது இல்லைன்னு ரகுமான் சொல்லும்போது எள்ளி நகையாடனா நான். அதை விட இளையராஜா கிட்ட மியூசிக் பண்ணிட்டு எப்படி இவர் வந்து இளையராஜா வந்து நான் வந்து கேட்கவே மாட்டேன்னு எப்படி சொல்ல முடியும்? இது பொய் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் இன்னைய வரைய இசையில் இவ்வளோ பாட்டு பாடுறோம் வரோம், இவ்வளோ விஷயம் ஓரளவுக்காவது கொஞ்சம் தெரியும். ஒரு சாங்கு கூட ராஜாவுடைய ஒரு சாயல் கூட ரஹ்மான் கிடையாது. நான் எழுதி தரேன். நீங்க அதுல வந்து ஏகப்பட்ட பேர் வந்து அதை வந்து தேவாவுல இருந்து செம்பருத்தி பூவ போல பெண்ணொருத்தி இந்த பாட்டு அப்படியே இளையராஜா மாதிரி இருக்கும். நீங்க நிறைய பாட்டு இளையராஜா, எஸ்.ஏ. ராஜ்குமார், யார வேணாலும் நீங்க எடுத்துக்காங்க. ஆனால் ரஹ்மான் சாயல் கிடையாது இன்னைய வரை. அப்ப அது மாதிரிதான் நானும் அதை லேட்டரா உணர்ந்தேன். ஒரு வீடியோ பார்க்கும்போது அதுல இருக்கிற வார்த்தைகள் அதுல இருக்கிற மாதிரி ஸ்டைலே எனக்கு வருதுன்னும் போது நான் தனியா யூனிக்கா ட்ரை பண்ணேன். அதுதான் மேட்டர். எஸ், அகிலா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, வெயிட்டிங் வந்து லைவுக்கு வந்துட்டு வெயிட் பண்றதுக்கு பார்க்கும்போது வடிவேலு வருஷன்ல தானே என்னடா சோதிக்காதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு வரவே இல்லை ரொம்ப நேரம் ஆயிடுதுல. அதுக்கு சாரி. இது வந்து என்னன்னா ஒரே விஷயம் தாங்க. நீங்க எவ்வளவு வேலைகள் செய்தாலும் உங்க ஃபேமிலிக்கான ஒரு டைம்னு ஒன்று இருக்குல்ல, அதை நீங்க வந்து கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். அதே மாதிரி அதுதான் நான் நிறைய இன்னைக்கு ஃபுல்லாவே அப்படிதான் நாங்க சுத்திட்டு இருந்தோம். நான் அதனாலதான் 2 சனி ஞாயிறு நான் சொல்லிடுறது நம்பாதீங்க. ஆனா நேத்து
விடிய காத்தால 6 to 8 எங்க இந்தியா டைம் வந்து 7 to 9 பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல செகண்ட் ஃபர்ஸ்ட் ப்ரோமா வந்துடும் பண்ணிடுங்க அப்படின்னாங்க. நாங்க 3:45 போய் படுத்தோம் நேற்று. அந்த மாதிரி இருக்கு. அதுதான் நேற்று அவ்வளவு வேலைகள்லாம் போயிட்டு வந்தோம். எக்ஸாக்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் இஸ் 7. நேற்று வந்து ரொம்ப நல்ல டே. யாழினிக்கான ஒரு அவளுக்கு ஒரு சிங்கிங்கான ஒரு ஸ்பேஸ் கிடைச்சது. அது எல்லாருமே ரொம்ப பாராட்டினாங்க. ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்னு வச்சுக்கோங்களேன் நேற்றுக்கு. சத்யவதி சொல்லியிருந்தாங்க, சும்மா வந்து ஒரு தடவை இருட்டு கடை குக்கிங் டீம் வந்து நைட்ல குக் பண்ண விடுறாங்க, ஏன் அந்த டைம்ல போயிட்டு பிக் பாஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியதானே அப்படின்னாங்க. இல்லைங்க, அப்படி செய்ய மாட்டாங்க. ஏன் செய்ய மாட்டாங்க அப்படின்னா, உங்களை ஒரு விஷயத்த செய்ய விட்டு அதுல இருந்து அவங்களுக்கு வந்து அது ஒரு விஷயம் இல்லையா. இப்ப அதை ஒரு கேள்வி கேட்கறதுக்கான அப்புறம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எப்படி ஓட்டுறது எல்லா நாளுமே இங்க நல்லா இன்னொன்னு சொல்லும் போதே சொல்லிடுறேன். கவனிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜாக்லின் சௌந்தர்யா வச்சுதான் பாதி சனி ஞாயிறு ஓடிட்டு இருக்கு. அதனால ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. இன்னொரு ஒரு விஷயமும் நான் இதை வந்து சொல்றேன். சௌந்தர்யா ஜெஃப்ரி வந்து இப்ப இப்படி எல்லாம் இருக்காரு, அதெல்லாம் வேற. அவரு ஒருவேளை விளையாடி இருந்திருக்கலாம், சௌந்தர்யா சொல்லலனாலும். பட் ஜெஃப்ரி வந்து ஒருவேளை கேப்டன்ஷிப்பை விட்டு கொடுத்திருந்தார் அப்படின்னா இன்னைக்கு வந்து சாச்சனா போயிருந்திருக்க மாட்டாங்க. ஜெஃப்ரி போயிருக்க மாட்டாரு ஜாக்கி. ஜெஃப்ரி கேப்டன்ல விட்டு கொடுத்திருந்தா வேற யாராவது போயிருந்திருப்பாங்க. சாஞ்சனா போயிருந்திருக்க மாட்டாங்க. ஒரு ஆட்டத்தினுடைய போக்கும் வந்து அவங்களாலதான் மாறுச்சுன்னு சொல்லுவேன்னு வச்சுக்கோங்களேன். அது மாறுது, அந்த கண்டென்ட் நிறைய விஷயங்கள் நீங்க பேசுறதுக்கே அவங்கதான். சோ அந்த விஷயத்த அவங்க செய்ய மாட்டாங்க. அது செஞ்சா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு அந்த கேள்விகள் கேட்பதற்கு அதை அலோவ் பண்றதுக்காகவே விட்டுருவாங்கன்னு சொல்லுவாரு. இந்த கமெண்ட் சார், exact starting point is when Vijay has left Deepak in one weekend, from that point tables turned அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. எங்க இது ஆரம்பிச்சது அப்படின்னா, விஜய் வந்து இவரு தீபக்க வந்து ஒரு வாரத்தை விட்டதுக்கு அப்புறம் தான் வந்து இது மாறுச்சு அப்படின்ற மாதிரி இவர் போட்டிருக்காங்க. ஸோ நாகூர்கனி எல்லாருமே வந்திருக்கீங்க. அதே மாதிரி வந்து போனோம் வந்து டுடே எபிசோட் ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் த தாலாட்டு சாங் படிச்சிட்டீங்க ரைட். அதன் பிறகு வந்து ஒய் பிக் பாஸ் டிடன்ட் வான் அதெல்லாம் படிச்சுட்டேன். அர்ச்சனா கண்ணன்ல நீங்க படிக்கணும். அது நடுவுல மேரி வந்திருந்தாங்க, அல்ஃபான்சோ வந்திருந்தாங்க. ஜாக்கி வெரி ஃபேர் ரிவ்யூ. வாட் ஐ தாட் இஸ் த சேம் ஆஸ் யூ டு. விஜய் ஹாஸ் என்னது prettified mindset and coming to the program as the judge. Predefined mindset and coming to the program as a judge to the program. He has to have the open mindset and host the show. அது கரெக்ட் தான். அதான் நான் சொல்றேங்க. இப்ப போன வாரத்துல எங்கயோ பார்த்துட்டேங்க. நம்ம ப்ரோமோ நம்ம தப்பு செய்வோம் தெரியுமா. அவங்க என்ன வேணா கட் பண்ணி போடுவாங்க. நம்ம டக்குன்னு வந்து அவன் இப்படி செஞ்சு தான் போனான், கடைசியில் பார்த்தா அங்கே நடந்திருக்காது. தி சேம் ஹேப்பன் இன் விஜய் சேதுபதி பேசுறதுல. அவர் வந்து எங்கேயோ பார்த்து ட்ரிகர் ஆகி வராரா, அது அப்படியே வந்து இங்க வந்து சொல்றாரு. அது அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, காலத்துக்கு நிற்கும். ஒரு தாமதித்த நீதி, ஒரு சரியில்லாத ஒரு நீதி, அது வந்து காலத்துக்கும் நிற்கும். நீங்க அதை வந்து மாற்றவே முடியாது. நீங்க இன்னைக்கு நம்ம தப்பிச்சு போற மாதிரி நம்ம தப்பிச்சு போறவே முடியாதுன்ற நான். இட் இஸ் நாட் கோயிங் டு குட் திங். அது அப்படியே நிற்கும். நீங்க இதெல்லாம் வந்து வைஃப் கிட்ட பேசுற மாதிரி தான். எல்லாம் ரெக்கார்டட் இன் த மைண்ட். ஓகேங்களா? எவ்ரிதிங் இந்த எவ்ரி கான்வர்சேஷன் யூ ஹேவ் இஸ் ரெக்கார்டட் இன் த பேக் ஆஃப் த மைண்ட். அண்ட் சமயம் வரும்போது அந்த ரெக்கார்டிங்ஸ் வந்து யூஸ் பண்ணப்படும். அதுல இருக்கிற போர்ஷன்ஸ் எடுத்து பேசப்படும், டிஸ்கஸ் பண்ணப்படும் வித் டேட்டா. இல்லைங்களா? அந்த மாதிரிதான். இல்ல நீங்க சொல்லணும்னு தோணுச்சு ஜாக்கி. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லணும்னு நினைச்சேன். இன்னைக்கு நீங்க சச்சின் டெண்டுல்கரும் அவரையும் பத்தி பேசும்பொழுது ஒரு ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷனுடைய கிளிப்ல அவர் உட்கார்ந்துருப்பாரு. ஓகேவா? வினோத் காம்ப்ளி உட்கார்ந்துருப்பாரு. அவர் வந்து அவர் பக்கத்துல இவர் உட்கார சொல்லுவாரு. ஆமா, அவரு நீங்க அப்படியே தள்ளி விட்டுட்டு போறாரு. அவர் வந்து உடம்பு வேற அதுக்கு வந்து ஒரு இது பார்த்தேன் நானு. அதுக்கு என்ன ஒரு விஷயம்னா, வினோத் காம்ப்ளே வந்து அவரோட விளையாடுற வேண்டிய நேரங்கள்ல வந்து ஃபன்னுக்காகவும் மத்த விஷயங்களுக்காகவும் விளையாட்டே அப்படின்லாம் வந்து போடுறாங்க. உண்மையிலேயே அதெல்லாம் நகைப்பா இருந்தது. அதாவது ஒருத்தர் உடம்பு முடியாம இருந்துட்டாரு, அவருடைய டவுன்ஃபால் இருக்கு அப்படிங்கறதுக்காக. இப்ப பாருங்க, நீங்க சச்சின் டெண்டுல்கரை பார்த்து கத்துக்கணுங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. எப்ப எப்படி எல்லாம் வந்து ஒரு விஷயத்த வந்து உங்களால எழுத முடியுது, செய்ய முடியுதுன்றது. அதுதானே சொத்து வழக்கு, சொத்து குவிப்பு வழக்குல சொத்து வழக்கு என்ன உருட்டுவாங்க தெரியுமா. அதுதான் மேட். சோ அதெல்லாம் நம்ம பார்க்காமலாம் இல்ல. நீங்க வந்து தாமரை இஷ்யூலயும் சேஞ்ச் ஆகல. இன்னைக்கும் வந்து நான் உங்களோட தான் இருக்கேன். சேம் திங்கிங் ஆன் BB5 now on BB8 2 சேம் ஐடியாலஜின்னு சொல்லிட்டு அர்ச்சனா அவர்கள் சொன்னாங்க. அந்த ஒண்ணுமே இல்ல, உங்களுக்கான ஐடியாலஜி நீங்க யாருக்காகவும் இதுக்காகவும் மாத்திக்காம உங்களுக்கு சரின்னு பண்றத பண்ணுங்க. தப்பு பண்ணீங்கன்னா தப்புன்னு உங்களுக்கே தெரியும்.
அதுல வந்து மாற்றுக்கிறது இல்லாமப்பா நம்ம ஒரு இது பண்ணோம், அது தப்பா போச்சு, தட்ஸ் ஆல் அப்படின்ற மாதிரி வந்துடலாம், அவ்வளவுதான். போனா பாலகணேஷ் பால் பாயசம் பண்ணாங்களா இன்னைக்கு எவிக்ஷனுக்கு கொண்டாடும் விதமாக? அதே மாதிரி ராதான்னு நினைக்கிறேன், நீங்க இங்க போட்டு காட்டிட்டு இருந்தீங்க, அவங்க போட்டிருந்தாங்க, நான் எபிசோட்லாம் பாக்குறதே இல்லைங்க, இன்னைக்கு சாச்சனாவும் ஆனந்தியும் வந்து லெஃப்ட் ஆறாங்கன்னு உடனே பார்த்துட்டு ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். இல்ல அதுல அவங்க போனவங்க வந்து ஆனந்தி தாங்க. எனக்கு வந்து உள்ள வந்து யார் மேலேயும் எனக்கு வந்து எல்லாரோடையுமே ஒரு இது இருந்திருக்கு, நட்பு இருக்கு. அதை விட அவங்க போகும்போது இன்னொரு விஷயம் சொன்னாங்க பாருங்க, அதை இங்கே சொல்லிடுறேன் வந்ததுனால. சார் எனக்கு வந்து இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா, வெளியில யாரையோ ஒருத்தவங்கள்ட்ட பேசாம இருந்தா கூட ஒரு முகம் பார்க்காம மூஞ்சி திருப்பி போக வேண்டிய அவசியம் இல்லையா, ஒரு 2 நாள் அவங்களோட இருந்தா அவங்களுக்கே நமக்கு பிடிச்சிருமோன்னு தோணுது. நீங்க வெளியில போய் நீங்க ஜாக்லின் என்னெல்லாம் பண்ணீங்க, போனீங்க வந்தீங்க, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச கதைன்னு வச்சுக்கோங்களேன். அது ரொம்ப மஞ்சரி வந்து bluntly lied about not take sound and Jack name for cold coffee. Justice for Manjari today, but justice for sound and Jack always even slut shaming will not be addressed. அதுதான் நம்ம வந்து தொடர்ந்து சொல்றோம். அப்ப நீங்க சொல்லிருந்தீங்கன்னா இப்ப ஜெஃப்ரியுடைய முகத்திரையும் விஜய் விஷாலுடைய முகத்திரையும் கீஞ்சிருக்கும்ல. காஃபிக்கு வந்து ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க போனாங்கன்றத வந்து இவ்வளவு விளாவரியா பண்ண திருட்டு கேஸ் எல்லாம் உட்காந்துட்டு இருக்குதுங்க. அழகா 16 பேர் வந்து இருக்கிற ஒரு ரேஷன்ல தின்னுட்டு போனவங்களா அப்படியே ஜஸ்ட் லைக் தட்டா உட்காருங்க, அது செய்யாதீங்கன்ட்டு உங்களால கடந்து போக முடியுது இல்லையா எளிமையா. இதுதான் இங்க நான் தொடர்ந்து, அதனாலதான் நான் வந்து ஜெயலலிதாவையும் கருணாநிதி எடுத்துட்டு வந்து காரணமே அதுதான். ஒவ்வொரு வாட்டி நிரூபிக்கணும் கலைஞர். ஓகே, வெள்ளத்தை திறந்து விட்டதுல இருந்து மகாமக குளத்துல 300 பேர் செத்ததுல இருந்து அவங்க எதை பத்தியுமே கவலைப்பட்டதே கிடையாது. அவங்களுக்கு அது வந்து அட்வான்டேஜா அவங்களுக்கு வந்து கையில அப்படியே தங்கத்தட்டுல ஏந்தி அவங்களுக்கு பாதுகாப்பா சொத்து குவிப்பு வழக்கே வந்து சொத்து வழக்குன்னு மாத்திர அளவுக்கான ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனா இவருக்கு அப்படி கிடையவே கிடையாது. ஏன் தெரியுமா? கீழந்து வந்தவங்கன்றதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ இதில் இன்னொரு விஷயமும் அதில் அதான் நான் அதுக்கு தான் சொன்னேன், இந்த வார்த்தைகளை கவனித்து நீங்கள் அப்படியே பிரித்து வார்த்தைகளை கவனித்து பேசும்போது மஞ்சரி பேசின வார்த்தைகளையும் எடுத்துகிட்டு வரணும்ல நீங்கள். அதுதான் இப்போ போனா பாலகணேஷோட கமெண்ட்ல நீங்கள் படிச்சுட்டீங்க, அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. கோல்டு காஃபின்னும் பொழுது அப்போதான் சௌந்தர்யா கூட சொல்லுவாங்க, ஆமாங்க நான் கூட வச்சு கோல்டு காஃபி குடிச்சிருக்கேன், ஆமாம் கொடுத்தாங்க, இன்னைக்கானா எனக்கு கொடுக்கல, இல்லைன்னா இல்லைன்னு விட்டுடுறேன்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே மென்ஷன் பண்ணுவாங்க. அவங்க டக்குன்னு சௌந்தர்யா பேச நான் எடுத்துகிட்டு வரல. ஒருத்தவங்க எழுந்துட்டாங்க, ஒருத்தவங்க பேசுறாங்கன்னு பொழுது அவங்க, நான் மஞ்சரி இதுல தவறா சொல்லல, மஞ்சரி அவங்க அப்படிதான் பேசுவாங்க. பட் நீங்க வார்த்தைக்கு வார்த்தை மஞ்சரி நீங்க அங்க சொன்னீங்களா, மஞ்சரி நீங்க இதை செஞ்சீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது நீங்க இவங்களும் என்ன சொல்லியிருந்தாங்கன்றதை கரெக்டா கேட்டுட்டு வந்திருக்கணும்னு சொல்றேன் இல்லைங்களா? ஓகே, சோ இதுதான். இதன் பிறகு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, அதை விட இன்னொரு ஒரு காமெடி என்னன்னா, ரெசிபி சொன்னவங்களை உட்கார வச்சிருவாரு, நீங்க உட்காருங்க மாட்டேன், இவங்க 2 பேரும் ஏன் நீங்க கேள்வி கேட்டீங்கன்னு கேட்டு எனக்கு அதுதான் தெரியவே இல்லைங்க. அவ்வளவு பேர் திருட்டு பிரியாணி திருட்டு உட்காந்துருக்காங்க. அதுல சத்யாவில இருந்து விஜய் விஷால்ல இருந்து இன்னொன்னு என்னன்னா எல்லாருமே இருக்காங்க திருட்டு பிரியாணி. அதுல காதுல கேட்ட சண்டைக்கு வந்து நீங்க வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க கேள்வி கேட்க வேண்டியது ஏன் தள்ளி விட்ட, ஏமா நேத்து வந்து சொன்னோம் ராயன் வந்து அந்த மாதிரி பண்ணாருன்னு சொன்னோம், நீ அந்த வேலையை செஞ்சிருக்கிற, எத்தனை வாட்டி சொல்றது? இது நியாயமான கேள்வி தெரியல எனக்கு. ஆமா அதேதான். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் உட்கார வச்சிருவாரு, உட்கார வச்சு இவங்க 2 பேரும் வந்து கேள்வி மேல கேள்வி, எப்படி நீங்க மஞ்சரி கேட்கலாம், மஞ்சரிங்கிறதுனால தான் நீங்க இந்த கேள்விகளை கேட்டீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்த எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணுவாருன்னா, பழைய வன்மத்தை தானே வச்சுட்டு இந்த விஷயத்த நீங்க பண்றீங்க. இந்த மார்க்கிங் வந்து என்ன பிஹேவியர் நீங்க எனக்கு ஒரு வகையில வந்து அவர் கேட்டதும் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. எங்க அப்படின்னா சௌந்தர்யாவை அந்த கேள்வியை கேட்கணும் அவர். ஏன்னா அவங்களுடைய மார்க்கிங் வந்து வேற லெவல்ல போக ஆரம்பிச்சிருச்சு மஞ்சரியை பொறுத்த வரைக்கும். மஞ்சரி அப்பா ஐயோ அப்படின்னு மஞ்சரி தவறு செய்யறாங்க, மஞ்சரியை வந்து அப்ப நீங்க இப்படிதான் அதை சுட்டி காட்டணும் அவசியம் இல்லை சௌந்தர்யாவை பொறுத்த வரைக்கும். அந்த இடத்துல அந்த விஷயத்தையே நீங்க நீர்த்து போக ஒரு தடவை மஞ்சரி வந்த ஆட்டிடியூட் வேறதான். ஆனா மஞ்சரிய மார்க்கிங்னு ஒரு விஷயம் வருது இல்ல, அது கண்டிப்பா அது வந்து இல்ல சவுண்டுக்கு அது நல்ல விஷயம் தான். ஆமா அதுதான் மேட்ரு. அதனால வந்து இங்க இந்த சரி விடுங்க அது, ஆனா அது கரெக்ட். ஏன்னா அவங்க எல்லை மீறி போறாங்கன்றதும் மேட்ரு தான் அது. சரி, இப்ப மார்க்கிங்ல இவங்க சொல்லிட்டீங்க, ஒரு பொண்ணை வந்து அப்படி பேசுறாங்க, வெள்ளம் பண்ற தப்பு, பொம்பளை தப்பா பேசுனாங்க அவங்க 2 பேரும். இப்ப உதாரணத்துக்கு வந்து விஜய் விஷால் அண்ட் ஜெஃப்ரி என்ன சொல்ல போறாங்க? ஜெஃப்ரி நான் அந்த தப்பு பேசுனதுக்கெல்லாம் விட்டுட்டேன் ஜாக்கி. சௌந்தர்யாவை மார்க்கிங் பண்ணி ஒரு தடவையும் பேசினார்ல ஜெஃப்ரி, அப்ப நீங்க ஏன் கேட்கல இதன்ற? சௌந்தர்யா மாதிரியே பேசி காட்டினதா இருக்கட்டும், அந்த வந்து என்னது அந்த அது பேர் என்ன, ஒரு டாஸ்க்ல உன்னட்டெல்லாம் உக்காந்துலாம் உனக்கெல்லாம் மரியாதை என்ன பேசுற அளவுக்கு அப்படின்னு பேசுறது வந்து அதுவும் கண்ணு எதிர்க்க, நீங்க மறவாலாம் பேசல,
அதாவது ஒரு பொதுத்தளத்துல ஒரு பொண்ணுகிட்ட உனக்கெல்லாம் அவ்வளவு மரியாதை எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு உட்கார்றது வந்து அது எப்படி எனக்கு புரியல. அது பண்ணலாம். அது எப்படி பண்ணலாமா? அது 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 வந்து விட அது எப்படி ரொம்ப கியூட்டா? அது எனக்கு புரியல. அப்ப நீங்க கியூட்டை நீங்க அன்னைக்கே சொல்லலாம், இன்னைக்கு இது நடந்திருக்குமா? அன்னைக்கே விஜய் விஷால கேட்டிருந்தா இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு நார்மலைஸா இது தப்பு இப்படி பேசக்கூடாதுன்னு வந்திருக்குமா? அப்ப மூடிட்டு போன்னு சொன்ன ராணுவ இருந்து மத்தவங்க எல்லாரும் ராணுவ திருப்பாப்ல, விஜய் விஷால் திருப்பாப்ல, ஈவன் சவுண்ட் ஆல்சோ திருப்பாங்க. சவுண்ட் கிடையாது, சவுண்ட் பண்ற மார்க்கிங் எக்ஸ்ட்ரா. நான் இல்லைன்னா சொல்ல வரல, சவுண்டே நீங்க தாராளமா கேட்டிருக்கணும். அதுதான் ஒண்ணு. ஓகேவா? சோ இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் பேசுவாரு. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து அடுத்து இன்னொரு சம்பந்தமே இல்லாம ராணவ் எடுத்துட்டு வருவார். ராணவ் அந்த ஆர்கியூமெண்ட் என்னப்பா அப்படின் பொழுது ராணுவுக்கு அதை சொல்ல கூட தெரியாது. இவரே அதை வந்து சொல்லிட்டு இவரே உட்கார வச்சிருவாரு. அவர் தான் சொல்லுவாருங்க, நாமளே சொல்லி நாமளே உட்கார வைக்கணும். இது வரைக்கும் இவங்களோட ரோஸ்ட்டுங்க. சௌந்தர்யா இவங்களை வந்து திரும்ப திரும்ப கேள்விகள் கேட்டுட்டு சௌந்தர்யாவை திட்டி விட்டுட்டு அதற்கப்புறம் தான் வந்து பிரியாணி கேங்குக்கு வருவார். பிரியாணி கேங்குக்கு வரும்பொழுது என்ன சார், இந்த பிரியாணி கேங்கு கூட முடிச்சிடலாம், அதன் பிறகு மற்றத அடுத்த பாகத்துல பார்க்கலாம். சோ பிரியாணி கேங்குக்கு வந்து அவர் வந்து கேள்வி கேட்பார். அதாவது நேத்து இப்ப இந்த பிரியாணி கேங்ல புது ஆள்லாம் சேர்ந்திருக்கீங்க போல இருக்கு, அவ்வளவுதான். அதுல தீபக் எழுந்து நிப்பாரு, எல்லாருமே எழுந்து நிப்பாங்க. தீபக் எழுந்து நிற்கும் போது என்ன அப்படின்னு கேட்டா, அதுல ஆனா உண்மையிலேயே சொல்றேன், தர்ஷிகா மாதிரி ஒரு பேச்ச இப்படி மாத்தி பேசுற அளவுக்கு ஒரு திறமை வளர்த்துக்கணும். ஏன்னா அவங்க எப்படி பேசுவாங்கன்னா, பிரியாணி கேங்க எழுந்திருப்பாரு, எழுந்து நிக்க வச்சுட்டு நேத்து என்னப்பா ஏதோ பூண்டு சாதம் பண்ணீங்க. ஆமா சார், பூண்டு சாதம் இவங்களால சாப்பிட முடியாதுங்கிறதுனால அவங்களுக்கு பால் சாதம் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது நல்லா கேளுங்க மக்களே, ஒரு பால் வந்து என்னித வந்து நான் வந்து வைக்க கூடாதுன்றதா நீங்க மஞ்சரிக்கு சண்டை போடுறீங்க. அது யாருக்கும் பிரிச்சுலாம் கொடுக்க முடியாது வைக்க. அப்ப என் பால் நான் குடிக்கல, அதுல அவனை பண்றேன்னு நீ சொல்லும் போது ஹோஸ்ட் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறாரு? அம்மா யாரு பாலையுமே வைக்க முடியாதுன்னும் போது நீ குடிக்கலன்னும் போது அது உன் பால் இல்லைன்னு ஆயிடுச்சுன்னு தெளிவாவே சொல்ற. அப்ப சத்யா மாதிரி ஒரு ஆள் வந்து எழுந்து அது அவங்க பால் இல்ல சார், அந்த பாலை வந்து குடிக்கிறாங்க சார் அப்படின்றத நீங்க சர்க்காசமா அவரை வந்து உட்கார வைக்கிறீங்க. அவர் வந்து சிரிச்சிட்டு உட்கார்றாரு. இல்ல இதுல என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு. அதாவது மத்தவங்கள சுத்தல்ல விட்டா உங்களுக்கு வந்து சொர சொரன்னு மண்டையில ஏறுது, உங்களுக்கு தெரிஞ்சவரு உங்களுக்கு ஃபேஸ் ரியாக்ஷன் மாறுது. இவருக்கு வந்து சர்க்கஸ்மா ஏங்க இப்பதாங்க ஊராமுட்டு பால் எடுத்து குடிச்சிங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க, தெளிவாவே சொல்றீங்க. அவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்து நிக்கிறாரு வந்து அது அவங்க பால்னு சொல்றாரு. அதை கேட்க முடியாது அவங்களுக்கு. நான் கேட்கறேன் நானு. இல்ல நீங்க இப்ப மத்தவங்க இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, அந்த இடத்துல ஜாக்லினுக்கும் ஆனா உன்னா சௌந்தர்யாவுக்கும் நேத்துலன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, கதவு திறந்து வச்சிடறேன் வெளில போயிடுங்க, கதவு திறந்து வச்சிடறேன் நானே பேசுறேன் வெளில போயிருங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. சத்யா உங்களுக்கு ஆட்டத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலோ இல்ல கவனிக்க முடியலனாலோ எழுந்திரிச்சு வெளில போயிடுங்கன்னு சொல்லுங்களேன்றேன் நான். ஏன் சொல்ல முடியல? அவங்க ஃப்ரெண்ட் இல்ல, அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவங்களுக்கு எல்லாரும். ஆமா, உங்களுக்கு ஒருத்தர் ஃபேமிலி ஃப்ரெண்டு, ஒருத்தவங்க விஜய் டிவிக்கு தெரிஞ்சவர், இன்னொருத்தர் விஜய் டிவியோட இன்னொரு ஒண்ணு விட்டு சித்தப்பாக்கு தெரிஞ்சவர், இன்னொருத்தவங்க ஒத்த கண்ணனுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பழகின ஃப்ரெண்டுன்னு வருஷலாம் பிரிச்சு வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா 40 minutes ஆயிடுச்சு. சோ அப்படியே வீட்டுல அடுத்தது போலாமா? நான் ஒரே ஒரு இல்ல நீங்க இந்த கமெண்ட்ஸ்கள் வேற ஏதாவது இருந்தா படிக்கணும், படிச்சிட்டீங்கன்னா வேற எதுக்கு கமெண்ட். அதான் சிவா சொல்றதுதான். கோவா கங்கை மச்சு வந்து யாரையும் வந்து என்ன அவங்க யாரையுமே வந்து டிஸ்கஸ் பண்ணி நாமினேட் பண்ணவே மாட்டாங்க. கோவா கேங் அது வந்து என்னன்னா, கோவா கேங்னு சௌந்தர்யாவும் ராயனும் அப்படி இருக்கிறத பார்த்துட்டு இவர் காண்டு மேல வச்ச பேர் இது. அதை இவங்க வந்து ப்ரௌட் மொமெண்டா இவங்க எடுத்துக்கிட்டு தான் அங்க இருக்கிற பெரிய பிரச்சனையே. அது அப்பயே வந்து அது எப்படி நீங்க கேங் அப்ப நீங்களாம் இவங்க உடனே எதிர்ப்பதமா நீங்க அவங்களுக்கு ஒரு கேங் பேர் வச்சிருந்தா இது மாறி இருக்கும். அப்ப அது கேங் இல்லையான்னு கேட்டிருப்பாங்க. இவங்க அதை ப்ரௌட் மொமெண்டா எடுத்துக்கிட்டு போட்ட திட்டங்கள்லாம் பாடினது வந்து அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, அவங்களுக்கு வெறுப்பதனை இவங்க நினைச்சிட்டாங்க. கடைசியில ஒட்டு மொத்தமா இன்னைக்கு ஈத்து போட்டு உட்கார வச்ச மாதிரி ஆயிடுச்சு. இவரு டீ வந்து இந்த நாளைக்கு வந்து கேட்டுக்கிறேன், இன்னைக்கு பார்ட்டி எல்லாம் போயிட்டு வந்தாராம், அதனால நான் படுத்துடுறேன். அவரு போடவே போட்டாரு, பார்ட்டி போனா என்ன பண்ணன்றதையும் போட்டாரு. இதயத்துல வந்து ஜடேஜா அசார் சேம் பிளட் ஸ்டாப்டு வாட்சிங் கிரிக்கெட். அதுல இருந்து நான் பாக்குறத கிடையாது. இப்ப ரீசெண்ட் டேஸ்ல இந்த 2020ல ஏதாவது முக்கியமான அதுவும் ஃபைனல்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா பார்க்குறது, அதுவும் சிஎஸ்கே இருந்தால் கொஞ்சம் பார்ப்போம், அவ்வளோதான். தட்ஸ் ஆல். அதுக்கு மேலாம் பெருசாக அங்கே ஒன்றும் அதில் ஒன்றும் இல்லை, கீழே போட்டிருக்காது தான். ஐ வாஸ் ஃபேர்லி ஹாப்பி வித் விஜய் இஸ் ஹோஸ்டிங் டுடே. ஐ ஸ்டில் திங்க் விஜய் ஷுட் ஹேவ் ஹிஸ் ஓன் பிஆர் டீம் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த சேனல் டு அட்வைஸ் ஹிம் ஆன் ஹோஸ்டிங் அண்ட் கீ பாயிண்ட்ஸ் அப்படின்னு பிரேம் கோகுல் சொல்லியிருக்காரு. ஓகே தான், இன்னைக்கு பண்ணதெல்லாமே ஓகே தான். முக்கியமாக சவுண்டு நீங்கள் தாராளமாக அந்த தள்ளி விட்டதுக்கு கேட்டே ஆகணும். ஏன்னா போன வாரம் கை வச்சது தான் பிரச்சனை. ஏன்னா நீங்கள் பேசுறது தான் கை வைக்கிறதுக்கு இப்போ இல்லை. ஆனால்
திருட்டுனவங்கள அப்படியே வந்து கடந்து போனது தான் இங்கே பிரச்சனையே. கேட்டதே பிரச்சனை இல்லை. திருட்டு சாப்பிட்டவங்க வந்து அப்படியே வந்து அவங்கள உட்கார வச்சு இவங்க கிட்ட கேட்டது தான் அங்கே பிரச்சனையே. ஏஜே அவர்களுடைய குழந்தைகளுக்கு இன்னைக்கு பிறந்த நாளாம், இரட்டை குழந்தைகள். ஓகே. அவங்களோட பேர் வந்து அமன் அண்ட் அயன். அமன் அயன் 2 பேருக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லா வளமும் நலமும் பெற எல்லாம் வல்ல இயற்கை துணை நிற்கட்டும். மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே. ரைட். இந்த ட்வின்ஸ்னும் போது என் தங்கச்சிங்க 2 பேருமே ட்வின்ஸ் ஆக்சுவலி, ராதா ருக்மணின்ட்டு. அவங்கள நீங்க மிஸ் பண்றீங்க, அது புரியுது. ஐயா இல்லை, அது இது சொன்னதுமே எனக்கு அப்போ ஞாபகம் வந்தது. அது என்னன்னா, அப்போ நான் வளர்த்த பசங்க அதில் என்னன்னா இந்த குட் வேர்ட்ஸ் கிரைப் பாட்டர் தான் அப்போ வரும். அந்த குட் வேர்ட்ஸ் கிரைப் பாட்டரில் கேழ்வரகு கஞ்சை வந்து சுட வச்சு பால் மாதிரி அதை எடுத்து அதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன கிண்ணியில் வந்து அப்போ இப்போதெல்லாம் தான் கேஸ் அப்போலாம் அடுப்பில் சுட வச்சு அதுக்கு வந்து அந்த கிண்ணியில் வந்து அந்த ரப்பரை வந்து போட்டு ரப்பரை போட்டு அதை குட் வேர்ட்ஸ் கிரைப் பாட்டரில் போட்டு தலகாணி சின்ன திண்டு மாதிரி தலகாணி அதை போட்டால் இந்த பக்கம் ராதா இந்த பக்கம் இருக்கு, 2 பக்கம் இப்படி திரும்பிச்சுன்னா இப்படி ஒரு குட் வேர்ட்ஸ் கிரைப் பாட்டர் இப்படி போகும். இது ஜாயின் இருக்கும், இந்த பக்கம் வச்சா இது ஜாயின் எடுத்துக்கிடுவோம். 2மே வந்து கிரைப் வாட்டரா இல்ல மில்க் சொல்றீங்களா? கிரைப் வாட்டர் பாட்டில கழுவி அதுல தானே என்ன இந்த மாதிரி இப்ப இருக்கிற மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் இப்பெல்லாம் இதெல்லாம் வந்து அவ்வளோ அட்வான்ஸா வந்துட்டு அன்னைக்கு கிரைப் வாட்டர் குடிச்சதை குட் வேர்ட்ஸ் கிரைப் வாட்டர் குடிச்ச பாட்டில கிளீன் பண்ணி அதுல வந்து ரப்பர் போட்டு அந்த பாலை வந்து அதுல ஊற்றி ரப்பர் போட்டு கொடுப்போம். அது கொடுக்க முடியாது. அது 2த்துக்கு எப்படி குடிக்கிறது? 2த்துக்குமே பசங்க அப்படின்னா இந்த பக்கம் ஒன்று கிடக்கும், இந்த பக்கம் ஒன்று படுக்க வச்சிருப்போம். நடுவில் வந்து ஒரு தலகாணி, சின்ன தலகாணி, இந்த பக்கம் ஒரு பாட்டில் ரப்பர் போட்டிருக்கோம், அது இந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் இது இந்த பக்கம் எடுத்துட்டு இருக்கோம். எனக்கு என்னன்னா அதை இழுக்கும்போது மேலே பபுள்ஸ் போயிட்டே இருக்கும். இதுங்க ஜொயின் இழுத்து அப்படியே கொஞ்சம் மூச்சு விடும்போது அது எல்லாம் பபுள்ஸாக போகும் 2 பக்கம். இதுதான் எனக்கு பார்த்துட்டு இருக்கிறது எனக்கு வேலையாக இருக்கும் அப்போ. ஓகே, நைஸ். யா இவங்க அதான் 3-9 சொல்லியிருந்தாரு. சாச்சனாவும் விஜய் சேதுபதியும் வந்து நேம ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. பேசாம அவங்க 2 பேரும் பிக் பாஸ் வராம இருந்திருக்கலாம், டைம் சரியில்லைனால இப்படிதான் போல இருக்கு அப்படிங்கிற உண்மையிலே சொன்னாங்க. உண்மையிலே வந்து அவரு அந்த பொண்ணாலே அவர் வந்து நிறைய இடத்துல மிஸ் ஆனாரு. தெரியல. ஆண்டவர் தமிழ் அவர்கள் வந்து லாங் டைம் ரிவ்யூவர், பட் கமெண்ட் பண்ணதில்லை. ஜாக்கி சினிமாஸை ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஜிஜே அவர்கள் வந்து என்னன்னா, டுடே யாழ்னி சாங் சோ குட், ஓ ஹவு கான்ஃபிடென்ட், யூ கைஸ் ஷுட் பி ப்ரவுட் ஆஃப் அ கான்ஃபிடன்ஸ் அண்ட் போல்ட்னஸ் போட்டிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஷரீஃபுதீன் மலேசியால இருந்து உங்களுக்கு ஹாய் சொல்லியிருந்தாங்க. கோவா கேங் வந்து நாமினேஷன் பத்தியோ இல்ல எதையுமே வந்து டிஸ்கஸ் பண்ணதே இல்லை. அவங்க வந்து ரொம்ப ஒரு ஃபன்னா தான் அவங்க பெருமையா எடுத்துக்கிட்டாங்க. ஆனா என்ன பிரச்சனைனா அவங்க விளையாடாம போனதான் அவங்களுடைய பெரிய தப்பு. போன வாரம் அந்த விளையாட்டு வேற ஏதாவது அவங்க பண்ணியிருந்தா போதும், அவங்க ரொம்பவே உடஞ்சு உட்காந்துட்டாங்க. அதுதான் பிரச்சனை. அது ஓகே தான். சபர்மதி சரவணன் வந்து மெம்பரா இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் கிருபாகரன் அவர்கள் வந்து வினோத் காம்ப்ளி ஹேட் a drug addiction because of his bad addiction is there அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஓகே. கிருபாகரன் வினோத் காம்ப்ளிக்கு வந்து ட்ரக் அடிக்ஷன் வந்து இருந்தது, அந்த பேட் அடிக்ஷன்னாலையும் தான் அவர் இந்த மாதிரியான ஒரு அந்த மாதிரி போனாருன்றது ஓகேங்க. ஆனா வந்து 2 பேர் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒருத்தவங்க வந்து அதான் அதுதான் அந்த கலைஞர் இதை சொன்னது. அப்ப எல்லாமே வரும்ன்றதுக்காக தான் நம்ம திரும்ப சொல்றோம். அது வந்து நம்ம பேசணும்னா அதை எப்படி வேணாலும் பேசிட்டு போலாம்னு வச்சுக்காங்களேன். ட்ரக் அடிக்ஷன் ஏன் கலைஞர் வந்து திருட்டுறையில் ஏறி வந்தது இன்னி வரையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஊழல் குற்றவாளி எனக்கு ஒரு நாளாவது ஊழல் குற்றவாளி, அதுவும் முதலமைச்சராக இருக்கும் போதே வந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டவங்க யாராவது சொல்லுங்களா? அதுதான் சொல்றேன். ஓகே. ஐயோ இங்க பாருங்க பாரி எப்படி கோத்து விடுறாருன்னு சொல்லிட்டு. மிஸ்ஸஸ் ஜாக்கி கீப் சேயிங் சார் டு ஜாக்கி, இட் இஸ் லைக் சாச்சனா காலிங் விஜய் சாக்கி அண்ட் டர்ன்ட் இன்டு அப்பா. இது நான் சார்ன்னு கூப்பிட்டாலே அந்த இடத்துல ஒரு மாதிரி அவங்களை வம்பிழுக்கிறதுக்காக கூப்பிடுறதுங்க. சார் சொல்லுங்க சார் அப்படின்னு அந்த டோன்ல கூப்பிடுறேன். நீங்க வேற ஓகேவா. அண்ட் ப்ளூமிங் கேக்ஸ் அவங்களாம் வந்து டல்ரின் பிரவீன் வந்து ஐ ஹானஸ்ட்லி விஷ் யூ ஹோஸ்ட் தி ஷோ. அதுக்கெல்லாம் ஒரு முகாமைப்பு, ஒரு ஆளுமை அதெல்லாம் இருக்கணும். அதுதான் வந்து அங்கே உள்ளார இருக்கிறவங்க மதிக்கிறதுக்கான விஷயங்கள் வரணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உள்ளார இருக்கிறவங்க மதிக்கிற மாதிரி வருதுன்னா நீங்கள் டேக் த கால் மாதிரி அந்த ஷோ வந்து உங்கள் கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வரணும். அங்கே வழவழ குழவெல்லாம் இருக்கக்கூடாது. அது அந்த அளவுக்கு அதை பண்ணணும். வயது முதிர்வின் காரணமாக கமல் வந்து நிறைய இடங்கள்ல வந்து தூங்கி வந்து வேண்டா வெறுப்பா பிள்ளை பத்து காண்டாமுருகன் பேர் வச்ச மாதிரியே நிறைய சீசன் வந்து அவர் வந்து கடந்து போனார் சனி ஞாயிறுலாம். பட் அட்ரஸிங் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கும்.
அதுவும் சீசன் 7ல ரொம்ப மோசமா போனாதான் இவர் வந்தார். இவர் அதை விட மோசமா இருக்காரு. தட்ஸ் ஆல். யாமினி செல்வா தான் சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு இந்த டபுள் எவிக்ஷன் சாரி ஜெஃப்ரியோட டபுள் கேம் வந்து இன்னைக்கு வெளில வந்தது. அது வந்து அதே போல ஹோப் இந்த கோவா கேங்கோடைய கேர்ள்ஸ் வந்து இன்னைக்கு நடந்த விஷயங்களுக்கு அப்புறமாவது வரும் வாரங்கள்ல வந்து வேற மாதிரி விளையாடணும் அப்படிங்கறது ஒரு வார்னிங் ஆவது கொடுக்கலாம். இது நம்ம ரொம்ப நாளா நாமளும் சொல்லிட்டு இருக்கோம். விஜேஎஸ்க்கான ரெஸ்பெக்டுக்கு அந்த முகபாவம் இவங்களுக்கு மாறுறதுக்காக ஒரு வார்னிங் கண்டிப்பா இவங்க கொடுக்கணும் அப்படிங்கறதே தான் சொல்லியிருந்தாங்க. அதான் தியாகு சொல்லியிருந்தாரு இல்லைங்களா, அதேதான் அவங்களும் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. கிருபாகர் ராமச்சந்திரன் கலைஞர் இஸ் டோட்டலி டிஃபரண்ட் ப்ரோ, ஐ ரெஸ்பெக்ட் ஹிம். காம்ப்ளி இஸ் டோட்டலி டிஃபரண்ட் ப்ரோ அப்படின்னு. ஓகே, அக்செப்டபிள். தட்ஸ் ஆல். எஸ். ஓகே. ஸோ டுடே ஜெஃப்ரி வந்து எவ்ரி ஹவுஸ்மேட்ஸ் வந்து மார்க்கிங் ஃபார் சௌந்தர்யா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து ஜெஃப்ரி தாங்க அதுல இருக்கிறதுலே தப்பு. சவுண்டோடைய கோவம் ஜெஃப்ரி வந்து இருக்கிறவங்களுக்கே துரோகம் பண்ணிட்டு இருக்கிறது. சரி பார்ப்போம், நான் வரும் காலங்களில் அவங்க என்ன முடிவுலாம் எடுக்கிறாங்க, அந்த பொண்ணு எப்படி விளையாடுன்னு தெரியல. ஆனா அந்த பொண்ணு சரியா உள்வாங்கி கரெக்டா வந்து யார் யாரெல்லாம் வந்து நடிச்சாங்களோ, அது முக்கியமா விஜய் விஷால்லாம் அப்படியே வந்து அங்க வந்து அடிச்சிட்டு இருந்தாங்க. சார் நான் காப்பாத்திட்டு போனேன் சார் எல்லாம் சொன்னதெல்லாம் அந்த பொண்ணு கேட்டு தான் இருக்கும். அது என்ன மாதிரி முடிவுகள் இந்த வாட்டி எடுக்க போகுதுன்னு தெரியல, பாப்போம். வெரி ஸ்மார்ட். எஸ், சங்கீதா சண்முகம் சொன்ன பாயிண்ட் கரெக்ட். நேத்து வந்து ஜாக்லின் விஜய் விஷாலையும் அருணையும் பேசும்போது டாபிக்கை டைவர்ட் பண்றீங்கன்னு சொன்னாரு. பட் இன்னைக்கு மஞ்சரி அவங்க பேரை எடுக்கும் பொழுது எதுக்கு நீங்க வந்து அவங்களை எக்ஸாம்பிளா எழுந்து நிக்க வச்சு வந்து பேசுறீங்க? அதுதான் இப்ப நந்தினி சுஜித் வந்து சொல்றது நியாயமான கேள்வி. எவ்வளவு நாளுக்கு தான் ஒரு பொண்ணு தாங்கும்னு கேக்குறேன். 63 நாள் நீ அந்த பொண்ணை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. திருட்டு பிரியாணி சாப்பிட்டவங்கள தடவை கொடுத்துட்டு உட்கார வைக்கிறீங்க. கண்ணு எதிர்க்க வந்து அது உங்க பால் இல்லைன்னு சொன்னவருக்கு ஒரு சப்போர்ட் பண்றாரு. திருட்டு பிரியாணி குரூப்ல உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவர் தான் சத்யா வந்து சப்போர்ட் பண்றாரு. சார் அவங்க பாலை தான் சார் குடிச்சாங்கன்னு சொல்றாங்க. நீங்க அதை வந்து சுத்த விடல. நேற்று அருண் எழுந்து வந்து உங்களே சுத்த விட்டுட்டு இருக்காரு. நான் அந்த பக்கம் போகவே இல்லை. நீங்க வேற ஷோ பார்த்துட்டு வரதுக்கு அவர் கட்டி பிடிச்சி போட்ட திட்டங்கள் கை கூடிய நாள் வந்து பாட்டெல்லாம் ஆடுறாரு. அவர்கள் உங்களால கேட்கவே முடியல. பாருங்களேன், அது எவ்வளவு ஒரு அற்புதமான கேள்விகள், எவ்வளவு சூப்பரா இருக்குது. ரைட், சூப்பர். இது வந்து இங்க பாருங்க, உங்களை யாமினி வந்து ரொம்ப ஒரு மாதிரி இதுவா போய்கிட்டு இருக்கு. ஏதோ ஒரு பாட்டு பாடுங்க, அதை வேற எனக்காக வேற வந்து டெடிகேட் பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க. எனக்கு டெடிகேட் பண்ண பாடல் அந்த அளவுக்கு சிறப்பா வராது. டெடிகேட் பண்றேன். ஐயோ, அப்படின்னா ஏதோ அழகான ராட்சசியே, அடி நெஞ்சில் குதிக்கிறியே, முட்டாசு வார்த்தையிலே பட்டாசு வெடிக்கிறியே, அடி மனசாருவா மனையில் நறுக்கிறியே, அழகான ராட்சசியே, அடி நெஞ்சில் குதிக்கிறியே, முட்டாசு வார்த்தையிலே பட்டாசு வெடிக்கிறியே, அருகம் புல்லுக்கு அறுக்க தெரியுமா, குழந்தை குமரிதான் ஆமா, ஆயிர மீனுதான் கொக்க முழுங்குமா அடுக்குமா, வெளிய பூத்து நீ உள்ள காய்கிற கடலை காடு நீ ஆமா, உயிரை உரிச்சி நீ கயிறு திரிக்கிற சொகம் சொகமா, கிளியே ஆலங்கிளியே குயிலே ஏலங்குயிலே. ஸோ தேங்க்யூ. அது அவங்க தான் பாடுறது. ஃபர்ஸ்ட் பார்ட்டை முடிச்சிடலாம் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஏன்னா டைம் வந்து 51 நிமிடங்கள் ஆயிடுச்சு. சிமிஸ் எல்லாம் பாட்டு பாடணுமே ஒரு $2 போட்டா. ஸோ அதோட வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டை க்ளோஸ் பண்ணலாம். ஓகேவா? எஸ், ஃபைன். க்ளோசிங் ஆஃப் ஃபர்ஸ்ட் பார்ட் 51 நிமிடங்கள் முடிச்சா. ஸோ இப்போ செகண்ட் பார்ட் எங்க அப்படின்னா, மஞ்சரி சேவ் ஆயிட்டாங்க. ஓகேவா? இந்த கேள்விகள் எல்லாம் கேட்டு பிரியாணி கேங்க கிட்ட வந்து கேள்விகள் கேட்க ஆரம்பிப்பாரு. கேள்விகளே எப்படின்னா, அதான் இதை வந்து நீங்க பண்ணிருக்கிறது எப்படி கரெக்ட் ஆகும் அப்படின்னும் பொழுது அந்த விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். மஞ்சரி சேவ், பட் என்ன எதனால மஞ்சரி சேவ் அப்படின்னும் பொழுது கேள்விகள் கேட்பாரு. ஏமா, அதாவது ஒரு பால் எடுக்கிறீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றீங்க, இதுக்கு வந்து நீங்க இவ்வளவு ப்ரொவிஷனுக்கு அவ்வளவு பேச்சு பேசுறீங்க, இது எப்படி கரெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் கேட்டு முடிப்பாரு. இந்த பிரேக்ல வந்து அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க தர்ஷிகா. அதாவது என்னன்னா, ஆமா என்னடா இது எல்லாருமே எல்லா பக்கத்துலயும் எடுத்தா நான் என்னதான் பண்றது. இல்ல அப்ப கூட விஜய் விஷால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு ஜாக்கி. அவர் என்ன சொல்லுவாருன்னா, ஏய் நேத்து நீ கரெக்டா தானே சொன்ன, நாளைக்கு நான் குடிக்க வேண்டிய பாலை நான் இப்பவே எடுத்துக்கிறேன். அது உங்க பாலே இல்லன்னு தான் சொல்லிட்டாருல அவரு. அப்ப அவரு பைத்தியமா இவங்க பைத்தியமா? புரியுதா உங்களுக்கு? எடுத்து வச்சுக்கிற பால் தான் இப்ப குடிக்க வேண்டிய பால் தான் உங்களுக்கு வந்து அப்புறமா தர முடியாது. அப்புறமா குடிக்க வேண்டிய பாலை இவங்க முன்னாடியே குடிச்சிட்டாங்களாம். புரியுதா உங்களுக்கு? அப்படிதான் அவர் எடுத்துட்டு வந்தாரு அந்த கதையை ஜாக்கி.
அந்த மாதிரி தான் எடுத்துட்டு வந்ததுக்கு அதுக்கு வந்து இவங்க வேற ஃபீல் பண்ணுவாங்க. ஆமா இல்லடி எல்லாருமே அடிச்சா நான் என்னதான்டா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வேற இவங்க ஃபீலிங் பண்ணுவாங்க. இந்த ஃபீலிங்ஸே அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இதுல வேற விஷால கேக்குறப்ப சூப்பரான ஒரு பதில் சொல்லுவாரு ஜாக்கி. அப்பவாது இந்த தர்ஷிகா மாதிரியான ஒரு பொண்ணு வந்து முழிச்சுக்கணும். அவர் சொல்லுவாரு இதுல விஷால் வேற லட்ட வந்து இப்படி 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 இந்த பக்கத்துல இருந்து பண்ணீங்கன்னா தெரியாதுன்னு சொல்லுவாங்க. சார் நான் சமைச்சிட்டு இருந்தேன் சார், என்னால உருட்ட முடியாது, அதனாலதான் நான் அவங்க பண்ணாங்க நான் விட்டுட்டேன் அப்படின்னு. இப்ப நீங்க அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு இவங்க தான் இருக்காங்க 2 பேரு. நீ அதுக்கு முன்னாடி என்ன சொன்ன, இதுக்கு பின்னாடி என்ன சொன்ன, அவங்க எது வச்சு நீ ஃப்ரிட்ஜ்ல வச்ச, நீ வந்து ஆஃப் பண்ணியா ஸ்டெபிலைசர் ஆன் பண்ணியா கேட்டுட்டு இருக்காரு. எங்க கேள்வி கேட்கணும், புரியுது. யார கேள்வி கேட்கணும் நீங்க முதல்ல? இத்தனை பேர் வந்து திருடி தின்றீங்களா அடுத்த ஒரு ரேஷன் கேட்கணுமா இல்லையா? அதுக்குதான் இன்னைக்கு என்ன புதுசா ஆள் சேர்ந்துட்டீங்களான்னு மட்டும் கேட்டு இப்போ என்ன சொல்லிருக்காருன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க செய்யாதீங்கன்னு சொல்லல, இதற்கப்புறமும் நீங்க மிட் நைட்ல வந்து உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா கேட்டுட்டு செய்யுங்க. என்ன 2 மணிக்கு கூட சாப்பிடுங்க, 4 மணிக்கு கூட சாப்பிடுங்க, கேட்டுட்டு இல்ல அது கரெக்டான விஷயம் தான். நீங்க எல்லாரையும் கன்சிடர் பண்ணிட்டு சாப்பிடுறது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நான் என்ன கேக்குறேன், இப்ப நான் 4 மணிக்கு எனக்கு பசிக்குதுன்னு போய் பிரியாணி கிண்டுறப்ப நீங்க தூங்கிட்டு இருக்கிறவங்க எழுப்பியா நான் கேட்டு சாப்பிட போறேன்? இப்ப எப்படி இந்த பால் கதை வருமோ அது மாதிரிதான் வரும் பாருங்க. அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா, கேட்டு செய்ய சொன்னார்ல, நம்ம இப்ப செஞ்சிருவோம், மார்னிங் எழுந்தோடனே எல்லாருக்கும் சொல்லிடுவோம் அப்படின்வாங்க. அதுதான் பால் எடுத்து வச்சு சாப்பிட்ற மாதிரி தான் ஆக போகுது இந்த கதையும். சரி, அது எப்படின்னு பார்ப்போம். ஸோ மஞ்சரி சேவானதற்கு பிறகு வந்து என்ன அப்படின்னா, திருப்பி அது இவ்வளவு நேரம் ரோஸ்ட் பண்ணி முடிச்சாச்சா, நம்ம திருப்பி இந்த பிரேக்கு பேசுறதுக்கு என்ன இல்லை, ஒன்றும் விஷயம் இல்லைல்ல. தர்ஷிகா, சௌந்தர்யா, ஜாக்லின், உங்களுக்குள்ளார நடந்த ஒரு விஷயம் நல்லாவே இல்லை. தர்ஷிகா நீங்க என்ன செஞ்சீங்க அப்படிங்கும்போது தர்ஷிகா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சார் நான் வந்து அவங்க அப்பாவை சொல்லணும்னு சொல்ல சார், நான் வந்து விளையாட்டுன்னு தான் நினைச்சிட்டு இதை பேசினேன் அப்படின்னும் பொழுது ஜாக்லின் சொல்லுவாங்க, சார் நான் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா, அந்த வார்த்தை வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. நான் விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கல, எனக்கு அந்த இடத்துல ஜெஃப்ரியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் தான் வந்து எனக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும் சார். அந்த வார்த்தை வந்து உடனே இவரு அப்பதான் இவருக்கு கோமே மூஞ்சிலே கோவத்தை காட்டுவாரு. அதை கேட்கலாமா, இது மாதிரி சுத்தி விடாதீங்க முதல்ல, ஆமாவா இல்லையா, நீங்க பேசுனது தப்பா இல்லையா, சீ சொல்லிட்டாங்கல்ல, சீ சொல்லிடுவீங்களாமா, அப்ப இது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லுவாரு. கோவம் தான் நீங்க என்ன வார்த்தை வேணா பேசிடுவீங்களா, இதான் கேள்வி. இதை கேட்ட உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் ஆமா சார் தப்பு தான் சார். நான் தான் சார் இவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த சாரின்றத வந்து புஷ்பாவில கேட்டுட்டே இருப்பாள்ல பகத் வாசி, சாரின்ட்டு நான் தான் சாரின்னு எனக்கு தெரிஞ்ச ஜாக்லினும் சவுண்டும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிடலாம். சார் ஒரு ரெக்வஸ்ட், வாரம் எழுந்து எங்களுக்கு வந்து அது மல்லு கட்ட முடியல, மாரடிக்க முடியல எங்களாலையும், அவருக்கு எப்படி சுத்தி விடுறாரோ அதே மாதிரி அவருக்கு நோக்கம் எங்களை ரோஸ்ட் பண்றது, நாங்க சாரி சொல்லணும், வேற என்ன செய்யணும்னு சொல்லுங்க, இல்ல சோறு கொடுக்காம ஏதாவது பண்ண போறீங்களா அதையும் ஏதாவது செய்யுங்க, நான் தான் சரின்ட்டு ஒரு 10 வாட்டி நாங்க ரெக்கார்ட் பண்ணிடுறோம், அதை நீங்க போட்டு விட்டுருங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த வீக் நாமினேஷன் லிஸ்ட்டும் ரிலீஸ் ஆயிடுச்சு. தர்ஷிகா, சௌந்தர்யா, ஜாக்லின், ராயன், பவித்ரா, அன்ஷிதா, விஷால், அருண் அண்ட் சத்யா. அப்பா இப்பதான் ஜாக்கி இந்த விஷால் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு நினைக்கிறேன். ஆமா, விஷால் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இந்த வாரத்திலயும் பாத்தீங்கன்னா மஞ்சரி தப்பிச்சிட்டாங்க, முத்து தப்பிச்சிட்டாரு. ஏன்னா எப்படி இருந்தாலும் ரஞ்சித் வர முடியாது, அவர் வந்து இதுல இல்ல. ராணவ் இல்ல பாருங்க ஜாக்கி, ராணவ் இல்ல பாருங்க. நீங்க வந்தா தானே நீங்க அதுக்கப்புறம் ஒரு ஓட்டுக்காக வந்து பேசிக்கிட்டு அவருக்கு வந்து ஒரு வாரத்தை எப்படி கடத்துறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இந்த ஒரு வாரம் அவர் அப்படியே வந்திருக்காருல. சத்யா அன்ஷிதா 2 பேர் இந்த வாரமும் டபுள் எலெக்ஷன் தான். சத்யா அன்ஷிதா வந்து எனக்கு தெரிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தர்ஷிகா ஆல்சோ, தர்ஷிகா, சத்யா, அன்ஷிதா 3 பேர். பவித்ரா வந்து தெரியல எப்படின்ட்டு, ஆனா 3 பேர் வந்து நிறைய இடங்கள்ல பண்றாங்க நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, வார்த்தையை பார்த்து வந்து இனிமே பேசணும். அதான் பார்த்து பேசுறதுங்கிறது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் இதெல்லாம் இதுக்கப்புறம் வந்து சொல்லுவாரு, திரும்ப நான் வந்து போன வாட்டி சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதான்னு தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் பேசிட்டு, இப்போ வந்து உங்களுக்கு நான் எப்படி சொல்லணும்னு எனக்கு புரியல, அடுத்த வாட்டி நான் வேணா வந்து ஏதாவது கார்டு கொடுக்கட்டுமான்ற லெவலுக்கு பேசுவார். கார்டு கொடுத்துட்டா சரியாயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு, உட்காருங்க இனிமையாவது பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிருவாப்ல. உட்கார வச்சதுக்கு அப்புறம் என்னன்னா, யாரெல்லாம் நாமினேஷன்ல இருக்கீங்களோ ஒரு மாதிரி கலந்து கட்டி உட்காருங்க அப்படின்னு சொல்றப்ப முத்து சொல்லுவாரு, இல்ல சார் அப்படிதான் உட்கார்ந்துருக்கோம் எல்லாருமே, உட்கார்ந்துருக்கிற அத்தனை பேருமே நாமினேட்டட் பர்சன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. சொல்லும் பொழுது வந்து இதெல்லாம் உங்களுக்கு பழகிடுச்சு, இவன் இப்படி வருவான், இப்ப அடுத்து வந்து இதுதான் நாமினேஷன் தான் பேசுவாரு, அதுக்கேத்த மாதிரி நம்ம உட்கார்ந்துக்கணும், இதெல்லாம் உங்களுக்கு பழகிடுச்சு, ஆனா மத்தது மட்டும் உங்களுக்கு பழக மாட்டேங்குதுல்ல
அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்பாரு. கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ம் எப்பவும் போல யார் வந்து இன்னைக்கு வெளியில போவாங்க ம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது நல்லா இருந்தது அந்த இடம். உண்மையிலேயே வந்து இவ்வளவு நேரங்களுக்கு நடந்த விஷயத்துக்கு தள்ளி விட்டுருக்கீங்களா? இல்லை சார், இல்ல, ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, ஏதோ பண்ணுங்க முடிச்சிடலாம். அது பாட்டுக்கு எங்கேயோ ஒரு ஓரமா இருக்கு. நான் இப்படி நோட் புக்கை வைக்கும்போது மேலே பட்டது சார். மணி என்ன ஆகுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியலையே, சொல்லுங்க. மணி 11:45. 11:45 தெரியும், நானும் என்ன பண்றது. ம் ஸோ இது வரைக்கும் இப்போ சாணி தெளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சாணி கரைச்சிட்டாங்க தமிழ்நாட்டில், புரியுதுங்களா? அதை மட்டும் ஞாபகம் ஆமா வச்சுக்கோங்க. மார்கழி மாசம் வந்துருக்கும்ல, மார்கழி மார்கழி மாசம். திங்கள் மடி நிறைய பொங்கல். மார்கழி திங்கள் அல்லவா. ஐயோ என் பிள்ளைக்கு ரொம்ப தடவி விட்டோம். இல்லை பரவாயில்ல, இது முடிச்சிடலாம் சார், பரவாயில்ல. எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளே QR கோட் அண்டு பேங்க் அக்கௌண்ட், இந்தியன் பேங்க் அண்ட் UK கொடுக்குறோம். அதே நேரத்தில் பேப்பலுடைய QR கோட் ஆல்சோ தேட். சப்போர்ட் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சப்போர்ட் சொல்லுங்கள். நம்மளுக்கு பிஸ்னஸ் அக்கௌண்ட் கிடையாது. ஸோ வேறு என்ன, இந்த ப்ரோக்ராம் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். அது ஒரு நன்றி கூறியது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.